ව්‍යාපාරිකයන් සඳහා විශේෂ ආරක්ෂාවක් නිසා. வியாபாரிகளுக்கான ஒரு விசேஷ ஜெபத்துக்காக මේ ආරක්ෂාව ඔබගේ ජීවිත ලොකු වෙනසක් ඇති කරන්න ඕනේ. இந்த ஜெபமானது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். මගේ පොඩි වයසෙම මම බිස්නස් කරන්න පටන් ගත්තා. என் சிறு வயதிலேயே நான் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தேன். රැකියාව කියන්නේ මොනවාද? ව්‍යාපාරය කියන්නේ මොනවාද? தொழில் என்றால் என்ன, வியாபாரம் என்றால் என்ன? රැකියාව කියන්නේ තමා මාන්සවල වැඩ කරන එක. தொழில் என்பது தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வேலை செய்வதாகும். තමා මාන්සල වැඩ කිරීම. தான் கஷ்டப்பட்டு வேலை செய்வதாகும். ඒක තමයි රැකියාව. அதுதான் தொழில். ඒක පටන් ගැනීමේදී හොඳ වුණාට දිග කාලෙට හොඳ නැහැ. ஆனால் ஆரம்பத்திலே அது நல்லதா இருந்தாலும் கூட நீண்ட காலத்துக்கு அது சரியில்லை. ඒ රැකියාව කෙනෙක් අවුරුදු 8ක් කරන්න පුළුවන්. அந்த தொழிலை ஒருவர் 7 வருஷம் செய்யலாம். නමුත් ඊට පස්සේ එයාගේ ජීවිත වෙනස් වෙන්න ඕනේ. அதன் பின்பு அவருடைய வாழ்க்கை மாறும். හැමදාම රැකියා කරන්න එකයි. எந்த நாளும் தொழில் செய்யக்கூடாது. ඊට පස්සේ එයා ව්‍යාපාරිකයෙක් වෙන්න ඕනේ. அதன் பின்பு அவர் ஒரு வியாபாரியாய் மாற வேண்டும். අවුරුදු 8කින් ව්‍යාපාරිකයෙක් වෙන්න ඕනේ. 7 வருஷத்திலே அவர் வியாபாரியாய் மாற வேண்டும். අවුරුදු 8ක්ම ඕනේ කියලා නෑ. 7 வருடமே தேவையில்லை. අවුරුදු 2කින් අවුරුදු 3කින් 2 අවුරුදු 8ක් අන්තිම. 2 வருடம் 3 வருடம் கடைசியா 7 வருடத்திலே එයා ව්‍යාපාරිකයෙක් වෙන්න ඕනේ. அவர் வியாபாரியாக வேண்டும். රැකියාව කියන්නේ එයා වැඩ කරන එක. தொழில் என்பது அவர் வேலை செய்வது. ව්‍යාපාර කියන්නේ வியாபாரம் என்பது ඔහු වැඩ කරනවා. அவர் வேலை செய்கிறார், ඔහුගේ මුදලොත් වැඩ කරනවා. அவருடைய பணமும் வேலை செய்கிறது. දෙකම වැඩ කරුවත් ඒකට කියනවා බිස්නස්. அந்த ரெண்டும் வேலை செய்தால் அதுக்கு சொல்வார்கள் வியாபாரம் ඔබ என்று. වැඩ කළාත් ඒකට කියනවා රැකියාව. நீங்கள் வேலை செய்தால் அதுக்கு சொல்லப்படுகிறது தொழில் என்றும். අවුරුදු 7ක් ඔබ වැඩ කළා මුදල් ටිකක් එකතු කරලා. நீங்கள் 7 வருடம் வேலை செய்து ஒரு பணத்தை நீங்கள் சேகரித்து ඔබගේ මුදල දාලා ඔබ වැඩ කරනවා නම් உங்கள் பணத்தை போட்டு நீங்கள் வேலை செய்வீர்கள் என்றால், ඔබ දෙවෙනි තැනේ ඉන්නේ. அப்படி என்றால் நீங்கள் இருப்பது 2வது ඔබ இடத்தில். බිස්නස් එකක් කරනවා. நீங்கள் ஒரு வியாபாரத்தை செய்கிறீர்கள். කවදාත් ජොබ් කරන අය කෝටිපතියෙන් වෙන්නේ නැහැ. ஒரு நாளும் தொழில் செய்கிறவர்கள் கோடீஸ்வரராக மாட்டார்கள். ඔබ බිස්නස් වෙන්න ඕනේ. நீங்கள் வியாபாரியா இருக்க வேண்டும். නමුත් මේ දෙකට වඩා තව උතුම් දෙයක් තියෙනවා. ஆனால் இந்த 2ஐ விட இன்னும் ஒரு மேன்மையானது ஒன்று ඒක இருக்கிறது. තමයි මම කරන්නේ. அதை தான் போதகர் செய்கிறார். පළවෙනි එක රැකියාව තමා වැඩ කිරීම. முதலாவது தொழில், அதாவது தான் வேலை செய்வது. දෙක 2வது තමා වැඩ කරනවා තමගේ මුදලුත් වැඩ කරනවා. தானும் வேலை செய்கிறார், தன் பணமும் வேலை செய்கிறது. දැන් මේකෙන් අම්බු කරලා இதிலே சம்பாதித்து ඊළඟ තැන තමයි ඉන්වෙස්ට්මන්ට් ආයෝජනය. அதற்கு அடுத்தபடியாக தான் முதலீடு செய்வது, சேமிப்பதாகும். මුදල වැඩ කරයි තමා වැඩ කරන්නේ. பணம் வேலை செய்யும், பணத்தை போட்டவர் வேலை செய்ய மாட்டார். සල්ලි වැඩ කරයි. பணம் வேலை செய்யும். මම නිදා ගන්නවා උදේ බලලා මට සල්ලි වැටලා ඇති. நான் நித்திரைக்கு செல்கிறேன், காலையிலே பார்த்தால் எனக்கு பணம் வந்து ඔබ சேர்ந்திருக்கும். ඒ තැනට එන්න අවශ්‍යයි. நீங்களும் அந்த இடத்துக்கு வர வேண்டும். ආබ්‍රාම් මේ වගේ කෙනෙක්. ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒருவர். එයා වැඩ කළේ නෑ, ඊසාක් වැඩ කළේ නෑ. அவர் வேலை செய்யவில்லை, ஈசாக் வேலை செய்யவில்லை. යාකෝබ් ඊට පස්සේ යාකෝබ්ගේ අන්තිම කාලේ ඉන්වෙස්ටර් වුණා. யாக்கோப்பின் கடைசி காலத்திலே அவர் முதலீடு சேகரிக்கிறவராய் இருந்தார். ඒ තැන තමයි තා වැදගත් වෙන්නේ. அந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். මේ ගැන මම ගාක් බයිබල් ස්ටඩිස් දීලා තියෙනවා. இதை குறித்து நிறைய வேத பாடங்களை நான் අද கொடுத்திருக்கிறேன். අපි සමහර වෙලාවට මේ තුන්වෙනි තැනේ නැතු වෙන්න පුළුවන්. நாம் இன்று ஒரு சில நேரங்களிலே இந்த 3வது இடத்திலே இல்லாமல் ඔබ இருக்கலாம். දෙවෙනි තැනේ ඉන්න පුළුවන්. நீங்கள் 2வது இடத்திலே இருக்கலாம். අද අපි මේ ආරක්ෂා කරන තුලින් நாங்கள் இன்று ஜெபிக்கப்படுகிறதான இந்த ஜெபத்திலூடாக දෙවියන් මාස ඔබ තුන්වෙනි තැනට ගෙනින්න යනවා. தேவன் உங்களை அந்த 3வது இடத்துக்கு கொண்டு வர போகிறார். සමහර වෙලාවට මම පාස්ටර් දෙවෙනි තැනේ නෑ, මම පළවෙනි තැනේ තමයි ඉන්නේ. சில நேரங்களிலே பாஸ்டர், நான் 2வது இடத்திலும் இல்லை, 1வது இடத்திலே தான் මම இருக்கிறேன். ජොබ් එක කරනවා. நான் தொழில் செய்கிறேன். ජොබ් එක කරන්න ප්‍රශ්නයක් නෑ. தொழிலை செய்யுங்கள், பிரச்சனை இல்லை. කාලයක් යන වෙලාවේ கொஞ்ச காலம் சென்றதும் ඔබට ජොබ් කරන්න බැරි වෙයි. உங்களுக்கு தொழில் செய்ய முடியாமல் එතන போகும். මුදල් හම්බ වෙන්නේ නෑ. அந்த வேளையிலே பணம் வராது. වයස යන වෙලාවේ வயது போகும் பொழுது තරුණයන් ඔබගේ ජොබ් එක අරගනි. வாலிபர்கள் உங்கள் ஜாப்பை எடுப்பார்கள். ඔවුන් තා ප්‍රඥාවන්ත ලෙසයි.
அவர்கள் மிக ஞானவானாய் வருவார்கள். ඒ නිසා මා ආශිර්වාද කරනවා. எனவே நான் ஆசீர்வதிக்கிறேன். රැකියා කරන හැම කෙනාම ව්‍යාපාරයට එන්න අවශ්‍යයි. தொழில் செய்கிற எல்லோருமே வியாபார ஸ்தலத்துக்கு வர ඔබ வேண்டும். පොඩියට පටන් ගන්න හිතන්න. நீங்கள் சிறிதாய் ஆரம்பிக்க நினையுங்கள். පොඩියට පටන් ගන්න හිතන්න. சிறிதாய் ஆரம்பிக்க நினையுங்கள். දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරයි. தேவனே உங்களை ஆசீர்வதிப்பார். හalleluya. ஹalleluya. සමහර වෙලාවට ஒரு சில நேரம் සමහර අයගේ වැඩපොළ ප්‍රශ්නවලයි. சிலருடைய தொழிற்சாலையிலே பிரச்சனைகள் வரும். වේලේ ස්ථලේ. வேலை ஸ்தலத்திலே பிரச்சனைகள் රැකියා வரும். කරන තැන්වල ප්‍රශ්නයි. வேலை செய்கிற ஸ்தலத்திலே பிரச்சனைகள் வரும். අද මේ ආක්ෂාවන් පස්සේ இன்று ஜெபத்துக்கு பின்பு දෙවියන් වහන්සේ ඔබ එතනින් එළියට ගන්නවා. தேவன் அந்த இடத்திலிருந்து உங்களை வெளியெடுக்க දෙවියන් වහන්සේ போகிறார். එතනින් එළියට ගන්නවා. தேவன் அந்த இடத்திலிருந்து உங்களை வெளியெடுக்க මම போகிறார். ඊයේ පොඩි වීඩියෝ එකක් දැම්මා. நான் நேற்று ஒரு சின்ன ஒரு வீடியோவை போட்டேன். රාජාලයා තමන්ගේ කැදල්ල අවුසයි. கழுகானது தன்னுடைய கூட்டை கூட்டை கலைக்கும். කවුස්සයි. கலைக்கும். ඇයි? ஏன்? පොඩි පැටව් சிறிய குஞ்சுகள் ඒකෙම වාඩි වෙලා ඉන්නවා. அங்கேயே அமர்ந்திருக்கிறது. ඒකේ ඉඳලම කනවා. அங்கிருந்தே சாப்பிடுது. ඒක තමයි ඒගොල්ලන්ගේ ලයිෆ් එක. அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. හැමදාම එතනම ඉන්නවා. ஒவ்வொரு நாளும் அதே இடத்திலே தான் ඔවුන් බඩෙන් වාඩි වෙලා ඉන්නවා. அவர்கள் வயிற்றிலே அப்படி කකුල அமர்ந்திருக்கிறது. තිබුණත් එක කවදාත් හිටගෙන නැහැ. கால் இருந்தாலும் ஒரு நாளும் நின்றதில்லை. අත්තඩු තිබුණාට කවදාත් එක දවසක් ඇයි ගාලා නැහැ. சிறகுகள் இருந்தாலும் கூட ஒரு நாளும் அடித்ததில்லை. ඉතා ඉහළට යන්න පුළුවන් උන්ට. அவைகளுக்கு மிகவும் மேலான இடத்துக்கு නමුත් එකම போகலாம். තැනේ ඉන්නවා. ஆனால் ஒரே இடத்தில் இருக்கிறது. ඇයි? ஏன்? ඒක උන්ට පාසුයි. அது அவைகளுக்கு வசதி. ලයිෆ් එකේ ජොබ් එකක් කරන එක ලේසි. வாழ்க்கையிலே ஒரு ஜொப்பை செய்வது லேசு. බිස්නස් එකක් කරනවා ඒක රිස්ක් එකක් ගන්න ඕනේ. அந்த பிசினஸை செய்வதென்றால் ஒரு ரிஸ்க் எடுக்க ඒ வேண்டும். නිසා කැදල්ල අවුසයි. எனவே கூட்டை கலைக்கும். ඒ රාජ්‍යල අවුසන මොහොතේ இந்த கழுகு அதை கலைக்கும் ඒ பொழுது දරුවන්ට අමාරුවේ පැටවුන්ට இந்த අමාරුවේ. குஞ்சுகளுக்கு கஷ்டமா இருக்கும். ඒ හැම කෝටු කෑල්ල අයින් කරලාන් පස්සේ அங்க இருக்கிற எல்லா குச்சிகளையும் උන් அகற்றினது. පළවෙනි වතාවට උන්ගේ කකුලෙන් හිට ගන්න පටන් ගන්නේ. முதல் முறையாக தன்னுடைய காலிலே நிற்க දෙවියන් ஆரம்பிக்கும். වහන්සේ සමහර අයගේ රැකියා අවුසන මොහොතේ සමහර අයව තමන්ගේ කකුලෙන් හිට ගන්න තබන්නවා. தேவன் ஒரு சிலருடைய தொழிலை கலைக்கும் பொழுது ஒரு சிலர் தன்னுடைய காலிலே நிற்கப் போகிறார்கள். කවදාත් ඔබ දැකපු නැති දේවල් දකින්නවා. ஒரு நாளும் நீங்கள் காணாதவைகளை காண ස්වාමීන් போகிறீர்கள். වහන්සේ ඔබගේ අත්තඩු ගන්න තබන්නවා. தேவன் உங்களுடைய சிறகுகளை அடிக்க வைக்க ඔබ ඉතා போகிறார். ඉහළින් පියඹා නගින්නවා. நீங்கள் மிகவும் உச்சியிலே மேலே உயர යේසුස්ගේ பார்ப்பீர்கள். නාමයෙන් මා ප්‍රකාශ කරනවා. இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். යේසුස්ගේ නාමයෙන් මා ප්‍රකාශ කරනවා. இயேசுவின் நாமத்தில் நான் මේ அறிக்கையிடுகிறேன். ජූලයි 3 වෙනිදා இந்த ஜூலை 3ஆம் தேதி දෙවියන් වහන්සේ ඔබ ඉහළට පියඹන්නට තබන්ට යනවා. தேவன் உங்களை உயர பறக்க வைக்க රැකියා போகிறார். කරන හැම කෙනාම தொழில் செய்கிற எல்லோருமே හැම කෙනාම எல்லோருமே ඔබගේ රැකියාව අත්හරින්න තීරණයක් ගන්න. நீங்கள் அந்த தொழிலை விட்டுவிட தீர்மானிங்கள். මා එතනින් එළියට යනවා. நான் அங்கிருந்து வெளியே வர මා போகிறேன். එකතු කරන්න යනවා. நான் சேமிக்க போகிறேன். මා යමක් කරන්න යනවා. நான் ஒன்றை செய்ய මගේ போகிறேன். දෑතින් වැඩක් කරන්න යනවා. என் கையினாலே ஒரு வேலையை செய்ய මම போகிறேன். දෑතින් වැඩක් කරන්න යනවා. என் கையினாலே வேலை செய்ய போகிறேன். දෙවියන් වහන්සේ මාව ආශිර්වාද කරයි. தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். කීදෙනෙ විශ්වාස කරනවද? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? මගේ දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරයි. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். හalleluya. ஹalleluya. අපි කාරණා සමහර කාරණා 9ක් යාක්ෂා කරනවා. நாங்கள் 9 காரணங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். අද කාලේ ව්‍යාපාරේ ඉන්න අය උඟක් ණය ඒ වගේ බිස්නස් එකේ ව්‍යාපාර අඩු ඒ වගේ මුදල් අතේ නැතිකම இன்று இந்த காலகட்டத்திலே அநேக வியாபாரம் செய்கிறவர்கள் அநேக கடனாய், அதே போல வியாபாரத்திலே குறைவு, அதே போல பணம் கையிலே மிச்சமில்லை, ඒ වගේ ටැක්ස් அதே போல டாக்ஸ். ඒතු නිසා උඟක් අමාරු වෙලා ඉන්නවා. இந்த காரணங்களின் நிமித்தம் ரொம்பவும் கஷ்டத்திலே இருக்கிறார்கள். ඒ නිසා අපි යාක්ෂා කරනවා. எனவே நாம் ஜெபிக்க போகிறோம். දෙවියන් වහන්සේගේ වෙනස උන්වහන්සේ ඇති කරනවා. தேவன் அதிலே மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். පළවෙනි යාක්ෂාව முதலாவது ஜெபம். අපේ හැම කෙනා යාක්ෂා කරමු. நாம் எல்லோரும் ஜெபிப்போம். සමහරට මෙතන රැකියා කරන්න ඉන්න පුළුවන්. சில நேரங்களில் இந்த இடத்திலே தொழில் செய்கிறவர்கள் இருக்கலாம். සමහර අය මෙතන කිසිම දෙයක් රැකියාවක් නැහැ, බිස්නස් උත් නැහැ. ஒரு சிலர் இருக்கிறீர்கள் இந்த இடத்திலே தொழிலும் இல்லை, வியாபாரமும் இல்லை. ඔබ මේ ඉන්න ව්‍යාපාරිකයන් උදෙසා යාක්ෂා කරන්න. நீங்கள் இங்கு இருக்கிற வியாபாரிகளுக்காக ஜெபி. පළවෙනි එක முதலாவது ව්‍යාපාරයේ දේව ආශිර්වාදය සහ වැඩිවීම ඇති වෙන්න ඕනේ. வியாபாரத்திலே தேவனுடைய ஆசீர்வாதமும் அது பெருகெடுத்திருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන්න අවශ්‍යයි. தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். නිකම් පුදුම ආශිර්වාදයක් ඔබගේ බිස්නස් එකට වැටෙන්න යනවා. தானாகவே புதுமையான ஆசீர்வாதங்கள் உங்கள் வியாபாரத்துக்கு පුළුල් வரப்போகிறது. වෙන්න, පළල් වෙන්න
දෙවියන් වහන්සේ කරන්න යනවා. உங்கள் வியாபாரம் விரிவடைய வைக்கப் போகிறார். හalleluya. ஹalleluya. අලුත් පාරිභෝගිකයන්, අලුත් අවස්ථාව, අලුත් ආදාය මාර්ගවල දෙවියන් වහන්සේ විවෘත කරන්න යනවා. புதிய நுகர்வோர், புதிய சந்தர்ப்பம், புதிய ஆதாயங்களை தேவன் கொடுக்க போகிறார். අලුත් දේවල් දෙවියන් වහන්සේ කරන්න යනවා. புதிய காரியங்களை தேவன் செய்ய දෑතොස්වා போகிறார். කියන්න. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ව්‍යාපාරයේ දේව ආශිර්වාද සහ වැඩිවීම ඇති වෙන්න අවශ්‍යයි. வியாபாரத்திலே தேவனுடைய ஆசீர்வாதமும் அதிலே பெருக்கம் இருக்க வேண்டும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் අපි හැම நாமத்தில் කෙනා ආරක්ෂා කරමු. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். යේසුස්ගේ නාමයෙන් අපි ආරක්ෂා කරනවා. මේ මොහොතේ බලවන්ත දෙයක් සිදු වෙන්න අවශ්‍යයි. යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් මා ආශිර්වාද කරනවා. මේ මොහොතේ ව්‍යාපාරේ සම්පූර්ණ වෙනස දැන් සිදු වෙන්න අවශ්‍යයි. යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් මා ආශිර්වාදේ සිදු වෙන්න මා ආශිර්වාද කරනවා. ව්‍යාපාරවල ආශිර්වාදය යේසුස්ගේ නාමයෙන් සිදු වේවා. කලින් තිබුණ වගේ නොවේ. දැන් වෙනස සිදු වෙන්න අවශ්‍යයි. ව්‍යාපාරේ තියෙන සාපය මා ඉවත් කරනවා. வியாபாரத்தில் இருக்கிற சாபத்தை நான் நீக்குகிறேன். මේගේ ව්‍යාපාරේ තියෙන ඌනිය මන්ත්‍ර, ගුරුක මන්ත්‍ර බලවේගවල් යේසුස්ගේ නාමයෙන් ඉවත් වෙන්න මාන කරනවා. வியாபாரத்தில் இருக்கிற பில்லி சூனியங்கள், மாந்திரிக கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நான் நீக்குகிறேன். අඳුරු බලවේග, அந்தகார வல்லமைகள், යක්ෂගේ ක්‍රියාවල් பிசாசின் கிரிகைகள் ඉවත් වෙන්න මාන කරනවා. நீங்க நான் கட்டளையிடுகிறேன். යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් இயேசுவின் வல்லமையான මේ நாமத்தில் මොහොතේ බලවන්ත ක්‍රියාව இந்த வேளையிலே வல்லமையான கிரிகை සිදු වේවා කියා මාන කරනවා. உண்டாகதாக என்று நான் கட்டளையிடுகிறேன். යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් இயேசுவின் வல்லமையான දිව්‍ය நாமத்தில் ආශිර්වාදය தெய்வீக ஆசீர்வாதம் මේ ස්ථානට இந்த இடத்துக்கு පැමිණේවා. வருவதாக පැමිණේවා. வருவதாக යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මේගේ ව්‍යාපාර වැඩි වෙන්න අවශ්‍යයි. இவர்கள் வியாபாரம் அதிகரிக்க வேண்டும். ආසේ කවුල විවෘත වෙනවා. வானத்தின் பல கனிகள் ඔබ திறக்கப்படுகிறது. ඉතන්නේති ආශිර්වාදය. நீங்கள் நினையாத ඔබ ஆசீர்வாதங்கள், ඉතන්නේති පාරිභෝගිකයන්. நீங்கள் நினையாத நுகர்வோர், හිතපු නැති நினைத்து பார்க்காத අවස්ථාවල්. சந்தர்ப்பங்கள், හිතපු නැති වලේ මුදල්. நினைத்து பார்க்காத இடங்களிலே பணங்கள், ඔබගේ ව්‍යාපාරයට ආයෝජනවල් உங்கள் வியாபாரத்துக்கு முதலீடு செய்கிற යේසුස්ගේ காரியங்கள் නාමයෙන් இயேசுவின் මේ நாமத்தில் මොහොතේ ලැබෙන්නවා. இப்பொழுது கிடைக்க මේ போகிறது. මොහොතේ ලැබෙන්නවා. இப்பொழுது கிடைக்க போகிறது. යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් இயேசுவின் வல்லமையுள்ள මා நாமத்தில் ආශිර්වාද කරනවා. நான் හැම ஆசீர்வதிக்கிறேன். කෙනාගේ ජීවිතේ නාව எல்லோருடைய வாழ்க்கையில் இருக்கிற මේ සාපය இந்த சாபத்தை, අන්ධකාරය அந்தகாரத்தை ඉවත් වෙන්න අවශ්‍යයි. நீங்க வேண்டும். අඳුර ඉවත් වෙන அந்தகாரம் நீங்க. මෑට ගලා යෑමේ ආශිර්වාදය இவருக்கு வடிந்தோடுகிறதான ஆசீர்வாதம். උඟක් දොරවල් විවෘත වෙන්න අවශ්‍යයි. அநேக கதவுகள் திறக்கப்பட வேண்டும். හැම කෙනා මේ ප්‍රකාශය කරන්න. எல்லோரும் இந்த அறிக்கையை சொல்லுங்க. අලුත් ආශිර්වාද දොරටුවල් මට විවෘත වේවා. புதிய ஆசீர்வாதத்தின் கதவுகள் எனக்கு திறக்கட்டும். මගේ ව්‍යාපාරයට என் வியாபாரத்துக்கு අලුත් දොරවල් විවෘත වේවා. புதிய கதவுகள் திறக்கட்டும். ඔබගේ කම්පැනි නම කියන්න. உங்க கம்பெனி பேரை ඔබගේ சொல்லுங்க. ව්‍යාපාරතේ නමත් කියන්න. உங்கள் வியாபார ஸ்தலத்தின் பேரை சொல்லுங்க. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මගේ මේ ව්‍යාපාරයේ ස්ථානය என்னுடைய இந்த வியாபார ஸ்தலம் විවෘත වෙන්නම ආශිර්වාද කරනවා. அது திறக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். ඉදිරියට යන්න අවශ්‍යයි. முன்னோக்கி செல்ல வேண்டும். ඉදිරියට යන්න අවශ්‍යයි. முன்னோக்கி செல்ல வேண்டும். ඒ ආශිර්වාදයෙන් தேவ පිරේවා. ஆசீர்வாதத்தில் Rakabashandala baradalaria. Rico shekeriandi kana maria. Libo rabakadala basheke. විනාඩයක් කන්නේ භාෂාවෙන් කතා කරන්න. ஒரு நிமிஷம் அந்நிய යමක් සිදු වෙනවා. යමක් සිදු ஏதோ වෙනවා. ஒன்று நடந்து Rico கொண்டிருக்கிறது. shikiriandi kalabaria. Libo rabasheke. Namaradalariande namariando. Rico shekiriande. Melabashande labariando. Rako shikiriande. Venasa. ஒரு மாற்றம் Rico shikiriania. Amen. ஆமென். ඔබ විශ්වාස කරන්න ඔබගේ ව්‍යාපාරයේ යම් කිසි ආශිර්වාද වර්ෂාවක් එන්න යනවා. ආමේන්. நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் வியாபாரத்திலே ஏதோ ஒரு விதமான ஆசீர்வாதத்தின் மழை வெளியே போகிறது. දෙවෙනි එක අපි ආරක්ෂා කරන්න යනවා. இரண்டாவதாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ණය බර. கடன் பிரச்சனை. එක වැන්ද පිස්ත්‍රිකව උඟාක් ණය තිබුණා. ஒரு விதவையின் இடத்திலேயே நிறைய கடன்கள் இருந்தது. එයා එලියා
එලිසා වෙත ගිහිල්ලා කිව්වා அவள் எலிசாவின் இடத்திலே போய் මට சொன்னாள், මෙච්චර ණය තියෙනවා எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு. ගෙදර ඉන්න ළමයි දෙන්න උස්සන්ට යනවා வீட்டுல இருக்கிற 2 பிள்ளையும் தூக்கி போக போகிறார். තවාන උස්සන්ට යනවා வாகனம் தூக்க போறாங்க. එල්ලාම විතර වාහන තියලා இல்லாவிட்டால் வாகனத்தை தூக்க, අද ගේ උස්සනවා යනවා இல்லாவிட்டால் வீட்டை தூக்க போறாங்க. ඒ වගේ ළමයි දෙන්න උස්සන්ට යනවා කියලා அதே போல 2 பிள்ளைகளையும் தூக்க போறாங்க. ආගාව ගිහිල්ලා එල්ලුවා இவள் அவளிடத்திலே போய் கேட்டாள். එවිට දෙවියන් වහන්සේ அந்த வேளையிலே தேவன் එයාගේ තෙල් කුලාව ආශිර්වාද කළා அவளுடைய எண்ணெய் போடுகிற දෙවියන් பாத்திரத்தை වහන්සේ ඔබගේ ஆசீர்வதித்தார். ජීවිතේ යමක් අතගස්සන්ට යනවා தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை தொட ஆமென். போகிறார். ஆமென். ඔබගේ ණය බර உங்களுடைய கடன் பிரச்சனைகள், ආර්ථික තද බර ගතිය பொருளாதாரத்திலே இறுக்கமான சூழ்நிலை, ඒකේ නිදාස அதிலே இருந்து விடுதலை. සමහර අයට බිස්නස් එක ටයිට් එකට යන්නේ அநேகருக்கு வியாபாரம் டைட் ஆகி போகிறது. අපි ආක්ෂා කරන ස්වාමිනේ මගේ තද බර ගතිය අවස්ථාවේ ඔබගේ දෑත තබන්න කියලා நாங்கள் ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே இந்த இறுக்கமான சூழ்நிலைக்கு உம்முடைய கரத்தை வையும் என்று. මේ ණය ටික ඉවත් වෙන්න இந்த கடன், ඔබගේ ආර්ථික ආශිර්වාදයේ දොර විවෘත කළ මැනව இந்த கடன்கள் நீங்க உம்முடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறப்பதாக අපි මේ කාරණා උදෙසා ආක්ෂා කරමු நாம் இந்த காரியத்துக்கு මුදල් ප්‍රශ්න ඉවත් වෙන්න பண අවශ්‍යයි பிரச்சனை தீர வேண்டும். යේසුස්ගේ නාමයෙන් මේ මොහොතේ මා ආශිර්වාද කරන මෙයට ආශිර්වාද වර්ෂාව ආවා පැමිණේවා ණය බරවල් ඉවත් වෙන්න අවශ්‍යයි பிரச்சனைகள் தீர்வதாக. ඔබට කොච්චර ණයද உங்களுக்கு எவ்வளவு கடனோ ඒක ප්‍රකාශ அதை කරන්න அறிக்கையிடுங்கள். සමහරට කෝටි 8ක් තියෙනවා ஒரு சிலருக்கு 7 கோடி இருக்கிறது, සමහරට කෝටියක් ප්‍රශ්න ஒரு சிலருக்கு 1 கோடி பிரச்சனை, සමහරට ලක්ෂයක් තමයි ප්‍රශ්න ஒரு சிலருக்கு 1 லட்சம் தான் සමහරට பிரச்சனை, 50,000 වෙන්න පුළුවන් ஒரு சிலருக்கு 50,000 இருக்கலாம். නමුත් වැරදක් තියෙනවා ஆனால் அந்த இடத்துல தவறு இருக்கிறது. ඔබගේ ණය කොච්චර කියලා ඔබට දන්නේ නැත්නම් ඒක වැරදක් உங்கள் கடன் எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் ගෙදර அது ගිහලා தவறு. එක லிයන්න ஏனென்றால் அதான் சொன்னேன், நீங்கள் எழுதுங்கள் அதை. ඔබ ගෙදර ගිහලා එක ලියන්න நீங்கள் வீட்டிலே போய் அதை எழுதுங்கள். ඔබගේ ණයවල් කොච්චරද කියලා உங்கள் கடன்கள் எவ்வளவு என்று. ඒක තා වැදගත් அது ரொம்ப முக்கியம். මම ආක්ෂා කරන්න යනවා நான் ஜெபிக்க போகிறேன். යම් කිසි තැනකින් මුදල් ලැබෙයි ஒரு இடத்திலிருந்து பணம் வரும். ඔබගේ ණය ඉවර කරන්න உங்க பணத்தை கடனை தீர்க்க යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් இயேசுவின் வல்லமுள்ள ණය நாமத்தில் ප්‍රශ්නවල් கடன் பிரச்சனைகள், මුදල් තද බර ගතිය பணத்தில இறுக்கமான சூழ்நிலை යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ඉවත්ෙන් සමාන කරනවා நீங்க நான் கட்டளையிடுகிறேன். ස්වාමිනේ මෙයාගේ ව්‍යාපාර ඔබගේ දෑත තැබූ මැනව கர்த்தாவே இவர்களுடைய வியாபாரத்திலே உம்முடைய கரத்தை வைப்பீராக. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ව්‍යාපාරයේ තද බර ගතිය ඉවත්ෙන් සමාන කරනවා வியாபாரத்திலே இருக்கிற இறுக்கமான சூழ்நிலை நீங்கட்டும். එදා ඒ වැන්ද පිස්සට කලව ආස්කම මේ සභාවේ දැන් මේ මොහොතේ කළ මැනව அன்று அந்த விதவைக்கு செய்த அதே அற்புதத்தை இன்று இந்த சபையிலே இப்பொழுது நீ செய்வீராக. ණය නැති ජීවිත கடன் இல்லாத வாழ்க்கை මේ සෑමදා ලැබේවා இங்க இருக்கிற எல்லோருக்கும் கிடைக்கட்டும். යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් இயேசுவின் வல்லமுள்ள විනාඩිය நாமத்தில் කන්‍ය භාෂාවෙන් කතා කරමු ஒரு நிமிடம் அந்நிய பாஷையிலே යාක්ෂා பேசுவோமாக. කරමු ஜெபிப்போமாக. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் Ridalaba, Shandalaba, Radalaria, Liko Shikiriandi Kanamaria, O Rakirianduna Mashende, Dilaba Shikiriande Namaria, Libo Shikiriandi Kalaria, Lebo Shandalaba Riandi Kalaria, Nima Shikiriande, Dalaba Shikiriandu Labaria, Riki Shikiria. Ibo Shindina Mama Mariande. අද ඔබගේ ණය කීයද කියලා කියපු ගාම ආපු ගාම කියන දන්නවද? இன்று உங்கள் கடன் எவ்வளவு என்று கேட்ட உடனேயே அது சொல்ல உங்களால் முடியுமா? එහෙම කියන්න බැරි නම් ඒක වැරදක්. அப்படி சொல்ல முடியாவிட்டால் அது ஒரு தவறு. බයිබලෙ උගාක් තැන්වල බලන්න පුළුවන් යේසුස් වහන්සේ ආනවා මම ඔයාට මොනවද කරන්න ඕනේ කියලා. வேதத்தில் எல்லா இடத்திலும் அநேக இடங்களில் நாம் பார்க்கலாம், இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. පැහැදිලි උත්තරයක් බලාපොරොත්තු වුණා. அவர் தெளிவான ஒரு பதிலை எதிர்பார்க்கிறார். එලිසාගේ කාලේ எலிசாவின் காலத்திலே පොරව ගඟේ වැටුණා. கோடாலி ஒன்று ஆற்றிலே விழுந்தது, නදීලේ විල. நதியிலே விழுந்தது. ඒ මොහොතේ அந்த வேளையிலே එලිසා ඇහුවා எலிசா கேட்டான், කොතනද වැටුනේ කියලා. எந்த இடத்திலே விழுந்தது என்று. එයා හරි තැන පෙන්නුවා. அவர் சரியான இடத்தை ඔබ காட்டினார். හරියට පෙන්වන්න අවශ්‍යයි. நீங்கள் சரியான இடத்தை අද காட்ட ඔබ வேண்டும். ගෙදර ගිහලා ණය ටික ලියන්න. இன்று வீட்டிலே போய் உங்கள் கடன்களை எழுதுங்கள். ලියලා ඉවරුනාම எழுதி முடிந்ததும் පොඩි ණය ඉඳලා ලොකු ණය වෙනකන් ඒක ඕඩර් කරන්න. சின்ன கடனிலிருந்து பெரிய கடன் மட்டும் அதை ஓட பண்ணுங்க. ඒකේ පළවෙනි එකට එන්න ඕනේ ඔබගේ පොලි ණයවල්.
அதில் முதலாவது கொடுக்க வேண்டிய கடன் உங்கள் வட்டி கடன். முதலாவது எழுத வேண்டியது முதலாவது எழுத வேண்டியது உங்கள் வட்டி கடன்கள். ඔබ ඉස්සල්ල යන ණය පොලි ණය. முதலாவது நீங்கள் எழுதுங்கள் வட்டி கடன்கள். ඔබට මම මේක ඔබ ලියලා ඉවරනා මොනවද ආස්කම් වෙන්නේ? இது எழுதி முடிந்ததும் உங்களுக்கு என்ன அற்புதம் நடக்கும்? ඔබ ඒක ලියලා තියෙනවා නම් நீங்கள் அதை எழுதி வைத்திருந்தால் ඔබ ඉස්සල්ල ණය ඔබ ගෙවලා ඉවර කරයි. அதில் இருக்கிற முதல் கடனை நீங்கள் செலுத்தி முடிப்பீர்கள். ඊට පස්සේ දෙක නිම කරයි. அதில் இரண்டாவதை අය முடிப்பீர்கள். ඔබ ලියලා තියෙනවා. ஏனென்றால் நீங்கள் எழுதி ඒ வைத்திருக்கிறீர்கள். නිසා ඉස්සලා පොඩි මේ පොඩි ණය ඉඳලා පල්ලෑ වෙනකන් එන්න. அதாவது முதலாவது சின்ன கடன்ல இருந்து கீழே மட்டும் பணியை மட்டும் හැබැයි பார்க்கணும். උඩම තියන්න ඕනේ පොලි ණය. ஆனால் மேலேயே இருக்க வேண்டும் வட்டி கடன். ඒකේ උඩම තියන්න ඕනේ වැඩි පොලි ණය. அதிலே மேலே இருக்க வேண்டும் அதிக வட்டி கடன். ඒක ඔක්කොම දෙවෙනාස කපලා දාන්න යනවා. அதை எல்லாம் தேவன் வெட்டி போட ඔබ போகிறார். ඔබට යම් කිසි දෙයක් අවශ්‍යයක් තියෙනවා නම් ඔබ ඒක කරන්න. உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தால் நீங்கள் அதை செய்யுங்கள். මම එහෙම තමයි දිනාගත්තේ. நான் அப்படித்தான் வென்று கொண்டேன். දෙවියන් වහන්සේ ඒ දේ ඔබට කරයි. தேவன் அந்த காரியத்தை உங்களுக்கு செய்வார். තුන්වෙනි එක අපි ආරක්ෂා කරනවා. மூன்றாவது காரியத்துக்காய் நாம் ஜெபிக்கிறோம். ආරක්ෂාවද අරි තීරණවල් ඔබ ගන්න අවශ්‍යයි. ஞானம் அதே போல சரியான தீர்மானத்தை முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும். ඔබ ආරක්ෂාවේ අරි තීරණවල් ගන්න ඕනේ. நீங்கள் ஞானத்தோடு சரியான முடிவை எடுக்க வேண்டும். ඒක බිස්නස් එකේ තා වැදගත්. அது வியாபாரத்தில் ரொம்ப முக்கியம். එකක් මිස් වුණාද ඔක්කොම ඉවරයි. ஒன்று மிஸ் ஆகினால் எல்லாமே முடிந்தது. මගේ ජීවිතේම වෙලා තියෙනවා. என் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு. ආයෝජනය, முதலீடு, මිලදීලා ගැනීම, விலை பணம் கொடுத்து பெற்றுக்கொள்வது, ඒ වගේ විකුණන එක, அதே போல விற்பது, ඒ වගේ ඔබගේ පාලනය කිරීම, அதே போல உங்களுடைய பரிபாலனம், ඒකට දේව ප්‍රඥාව අවශ්‍යයි. அதுக்கு தேவ ஞானம் தேவை. අපි ඒ උදෙසා ආරක්ෂා කරනවා. நாங்கள் அதுக்காக ஜெபிக்கிறோம். යාකෝබ් 1:5 සඳහන් කරනවා ප්‍රඥාව උන්වහන්සේ දෙයි. யாக்கோபு 1:5 கூறப்படுகிறது ஞானத்தை அவர் கொடுப்பார். මගේ බිස්නස් එක වාක් දිනුනට හේතුව ඒක තමයි. என்னுடைய வியாபாரத்துக்கு அதிக முன்னேற்றத்துக்கு இதுவே காரணம். ගොක් අය ආයි ඔයාට කොහමද මේ knowledge එක ආවේ කියලා. அநேகர் என்னிடத்தில் கேட்பார்கள் இந்த ஞானம் உங்களுக்கு எப்படி வந்தது? දෙවියන් වහන්සේ ඔබට දෙන්න යනවා. அந்த காரியத்தை அந்த ஞானத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். தேவன் உங்களுக்கு கொடுக்க එදා යාකෝබ්ට දුන්නා. அன்று யாக்கோபுக்கு கொடுத்தார். මාමට වඩා එයා දියුණු වුණා. மாமாவை காட்டிலும் அவர் முன்னேறி. අද ඒක දෙවියන් වහන්සේ විවෘත කරනවා. இன்று தேவன் அதை திறக்க කියන්න போகிறார். මට ප්‍රඥාව දෙන්න කියලා. சொல்லுங்கள் எனக்கு ஞானத்தை தாரும் කියන්න என்று. ඔබ මට ප්‍රඥාව දෙන්න කියලා. சொல்லுங்கள் நீர் எனக்கு ஞானத்தை தாரும் හරි என்று. තීරණවල් මා ගන්න අවශ්‍යයි. சரியான முடிவை நான் මගේ எடுக்க வேண்டும். ව්‍යාපාර හරි තීරණ ගන්න என் අවශ්‍යයි. வியாபாரத்திலே சரியான முடிவு எடுக்க යේසුස්ගේ வேண்டும். නාමයෙන් இயேசுவின் මේ நாமத்தில் ස්ථානයේ ඉන්නව සෑම දෙනාට இங்க இருக்கிற எல்லோருக்குமே ඔබගේ ප්‍රඥාව நம்முடைய ஞானம் හරි තීරණවල් சரியான முடிவை ලැබේවා. கிடைப்பதாக යේසුස්ගේ නාමයෙන් මා ආශිර්වාද කරනවා. இயேசுவின் நாமத்தில் நான் අද ஆசீர்வதிக்கிறேன். ඔබ කමාරු තත්ත්වෙ මෙයයි සිටින්නේ. இன்று இவர்கள் மிக கடினமான நிலையில මුදල් இருக்கிறார்கள். ප්‍රශ්නෙන් ඉන්නේ. பண பிரச்சனையோடு මේ இருக்கிறார்கள். මොහොත හරි තීරණය අවශ්‍යයි. இந்த நேரத்தில் சரியான முடிவு தேவை. හරියට ඇඟිල්ල තබන්න අවශ්‍යයි. சரியாக விரலை வைக்க வேண்டும். හරියට සිතන්න අවශ්‍යයි. சரியாய் நினைக்க வேண்டும். දෙවි පියාණන් උදව් කළ මැනව தேவ பிதாவே உதவி ඔබගේ செய்யும். ආශිර්වාද ලැබේවා. உம்முடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் මේ நாமத்தில் දේව සභාවේ ඉන්න අය இந்த தேவ சபையில ජීසස් இருக்கிறவர்கள், සේවස් එකේ ඉන්න අය ஜீசஸ் சேவத்தில் රක්ෂාව இருக்கிறவர்கள் සහ හරි තීරණවල් ඔබට ලැබේවා. ஞானமும் சரியான முடிவை எடுப்பதை தீர்மானிப்பதாக. ඈත ස්වාමිනාඩයක් කන්නේ වාසවෙන් කතා කරමු. கரத்தை உயர்த்தி ஒரு நிமிஷம் அந்நிய රිකාබා வார்த்தையிலே ශන්දි பேசுவோமாக. කාලා බාගාදාලාරියා ලිබෝ ශිකිරියන්දි කානා මාරියා ලිබෝ ශන්දි කාලා බාගාදාලාරියා රිකෝ ශිකිරියන්දි නාමාරියා ලා ශොකෝ ලිබාගාදාලා ශන්දි කානා මාරියා ලිබෝ ශිකිරියන්දි කානාරියාදේ ලිකාතාලා ශිකිරියන්දෝ මාගාදාලා ශන්දි කාලාරියාදේ Lobo Shakiriandi Kalaria. Hallelujah. Hallelujah. අවංකකමෙන් දේව බයෙන් ව්‍යාපාර කරන්නව කරුණාව ලැබෙන්න ඕනේ. உண்மைத்துவமாய் தேவ பயத்தோடு வியாபாரம் செய்கிறதான கிருபை கிடைக்க வேண்டும். ඔබගේ ව්‍යාපාරයේ අවංකකම අවශ්‍යයි. உங்கள் நேர்மை. உங்கள் வியாபாரத்திலே நேர்மை அவசியம். ඔග වැඩවල් තියන්න නරකයි.
கள்ள காரியங்கள் களவு காரியங்கள் இருக்கக்கூடாது. ඒකේ වෙලාවට ලාභයක් ලැබෙයි. அது அந்த நேரத்துக்கு ஒரு லாபம் கிடைக்கும், ඒක ආශිර්වාද වෙන්නේ. அது ஆசீர்வதிக்கப்படாது. ඒ වගේ සිතක් ඕනේ. அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் தேவை. මම හරියට කරන්න ඕනේ. நான் சரியாய் செய்ய வேண்டும். ඒ වගේ දේව බයෙන් කරන්නා වූ දේව කරුණාව අවශ්‍යයි. அதே போல தேவ பயத்தோடு செய்கிறதான தேவ கிருபை தேவை. අපරාධවල් සිදු වෙන්න නරකයි. අයිතුකම් සිදු වෙන්න නරකයි. அநியாயங்கள் நடக்க கூடாது. ඒ ව්‍යාපාර දියුණු වෙන්නේ. அந்த வியாபாரம் முன்னேறாது. ඒම ලාභය ලැබුණාත් அப்படி அதிலே லாபம் கிடைத்தால் අපිට තේරෙන්නේ நமக்கே புரியாது. අවුරුද්දක් කවුරුද ආගියාන් පස්සේ ஒரு வருடம் 2 வருடம் சென்றது, පවුලේ කවුද ඉස්පිරිතාලේ குடும்பத்தில் யாராவது ஒருவர் வைத்தியசாலை ලක්ෂ ගණන් වීදම් කරගෙන ඉන්නවා. லட்சக்கணக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ඒකට හේතුව அதுக்கு காரணம் අපි හිතනවා ලෙඩක් කියලා. நாம் நினைக்கிறோம் ஒரு நோய் என்று. இல்லை இல்லை, ඒක වැරදි දෙයක් නිසා තමයි. அது ஒரு தவறான காரியத்தின் நிமித்தம். කවවත් වංචා කරන්න නරකයි. யாரையும் வஞ்சனையாகி செய்யக்கூடாது. අවංක සිත දුන්නු මනෝ ස්වාමිනේ. உண்மை உள்ள இருதயத்தை கொடுப்பீராக. ස්වාමීන් වහන්සේ මෙහෙම කියනවා. ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், නුඹ පොඩි දෙයට අවංක වෙනවා නම් நீ சிறிய காரியத்துக்கு உண்மையா இருந்தால் මම නුඹ ලොකු දේවල් වලට අධිපති කරනවා. நான் உன்னை பெரிய காரியங்களுக்கு அதிபதியாக்குவேன். ඒක තමයි තා වැදගත්. அதுதான் ரொம்ப முக்கியம். එක දවසක් බිත්තර ගන්න ගිය වෙලාවේ ஒரு நாள் முட்டைகளை எடுக்க போகிற එක நேரத்தில் අම්මා කෙනෙක් මේ එයාට බලන වෙලාව කැඩිච්ච බිත්තර ටිකක් ඇතුළේ දැම්මා. ஒரு அம்மா என்ன செஞ்சாங்கன்னா அந்த பக்கம் பார்க்கும் பொழுது உடைந்த முட்டைகளை கொஞ்சம் உள்ளே போட்டார். ඒක උඩ එයා දැම්මා මොනවාද හොඳ බිත්තර ටික. அதுக்கு மேலாக அவர் போட்டார் நல்ல முட்டைகளை. ගෙදර ගිහලා බලන වෙලාවේ வீட்டிலே போய் பார்த்தால் ඒ අම්මාව කවුරු සාප කරන්න නැතුව ඉන්නේ. அந்த தாயை யாரும் சபிக்காமல் இருக்க மாட்டார்கள், අනිවාර්යෙන් සාප කරයි. நிச்சயமாகவே சபிப்பார். ඒක කියලා දෙන්න තිබුණා. அது சொல்லி கொடுக்க இருந்தது. මේක නරක් වුණ බිත්තර නොවේ. இது கெட்டு போன முட்டை அல்ல, ඔයාට තම්බන්න බෑ බඳින්න පුළුවන් කියලා දෙන්න තිබුණා. இது உங்களுக்கு அவிக்க முடியாது, ஆனா பொறிக்கலாம் என்று சொல்லி ඒ கொடுத்து. අම්මා බලලා අනුකම්පාවේ මිනිස්සු. அந்த தாயை பார்த்து மனதுருகுவார்கள் ஜனங்கள். ඒතකොට ඒක ලොකු ආශිර්වාදයක් වේ. அந்த வேளையில் அது பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும். අවංකකම වැදගත්. உண்மைத்துவம் ரொம்ப முக்கியம். நேர்மை, ව්‍යාපාරයේ අවංකකම අවශ්‍යයි. வியாபாரத்திலே நேர்மை முக்கியம். අවංකකමක් නැති වෙන මොහොතේ මිනිස්සු කැමති වෙන්නේ. நேர்மை இல்லாத பட்சத்திலே ஜனங்கள் உங்களை விரும்ப ඒ மாட்டார்கள். නිසා අපි අතරවෙනි එක අපි ඉල්ලමු ස්වාමිනේ. நான்காவது අදසිට අවංක ලෙස ජීවත් වෙන්න, දේව බයෙන් ජීවත් වෙන්න මට උපකාර කළ මැනව. எனவே ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே இன்றைய நாளிலே இருந்து தேவ பயத்தோடு நேர்மையாய் வாழ நீர் கிருபை தாரும். සමහර වෙලාවට ඔබ අද අමාරු ඉන්න හේතුව ඔබ ඊයේ පෙරේදා කලින් ගිය අවුරුද්දවල කළා වූ වැරදි නිසා වෙන්න ඕනේ. இப்பொழுது நீங்கள் தவறா இருக்க கஷ்டமா இருக்க காரணம் நீங்கள் நேற்று முன்தினம் இதற்கு மேலான நாட்களிலே உங்க வாழ்க்கையிலே தவறுகள் ඒක இருந்தபடியால் කැන්සල් කරමු. அதை நாங்கள் நிராகரிப்போம், அதை கேன்சல் பண்ணுவோம். அதை கேன்சல் பண்ணுவோம். කොහොමද? அது எப்படி? යේසුනි මට සමාව වෙන්න. இயேசுவே நீ மன்னியும், ඔබගේ ලේ වලින්ම අවසෝදන්න. உம்முடைய இரத்தத்தினாலே என்னை මම கழுவும். කලින් කරපු දෙයට සමාව වෙල්ලනවා. நான் முன்பு செய்த காரியங்களுக்கு மன்னிப்பு මගේ கேட்கிறேன். ව්‍යාපාරෙන් කාටක අපරාධයක් වෙලා තියෙනවා මම උන්වද ආශිර්වාද කරන ඔබ ආශිර්වාද කරන්න කියලා කියන්නේ. என்னுடைய வியாபாரத்தில் யாருக்காவது ஒரு அநியாயம் நடந்திருந்தால் நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், நீர் ஆசீர்வதியும் என்று අපි சொல்லுவோம். දෑතස්වා කියමු. நம் கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், අවංකකම දුනු මැනව දේව බය දුනු මැනව. தேவ பயமும் යේසුස්ගේ நேர்மையும் கிடைப்பதாக. නාමයෙන් මේ මොහොතේ මේ ස්ථානයේ ඉන්නා අයට අවංකකමේ ආත්මය දේව බය ආත්මය පැමිණේවා. යේසුස්ගේ නාමයෙන් ආශිර්වාද කරනවා. අද ඒ වෙනස ස්වාමීනි මෙතෙක් යම්කිසි වැරදිවල් තිබුණත් සමාවුනව වැරද්ද නැතුව ජීවත් වෙන්න ඊට පස්සේ ඔබගේ අනුග්‍රහය දෙන්න ඒ කරුණාව ලබා දුන්නු මැනව. මෙච්චර කල් කළා ව්‍යාපාර වෙනස ඔබ ඇති කළමනෝ යේසුස්ගේ නාමයෙන් මට ආශිර්වාද කරනවා. යේසුස්ගේ බලවත් නාමයෙන් අද මේ අවංකම ආත්මය ලැබේවා. ස්වාමීනි දේව බය දුන්නු මැනව. සමාවෙන්න අපේ ව්‍යාපාරේ වැරදි සිදු වෙලා තියෙනවා. අයිතිකම් අපරාධ සිදු වෙලා තියෙනවා. සමාව මැනව. යේසුස්ගේ නාමයෙන් සමාව. ඕ අන්නේ භාෂාවෙන් කතා කරමු. රිබාෂිකේ නිකාලා බාගාදාලා බාගියා. ලිබෝ ශන්දිකාලා බාගියා නිකානා ලියන්දිලාබා. ලිබෝ ශිකිරියා නිකාලා. පස්වෙනි එක ஐந்தாவது காரியம் ඊර්ෂ්‍යාව. பொறாமை.
වැරදි අනුශාසනාව தவறான ආலோசனைகள் සතුරාගේ ක්‍රියාවලින් ආරක්ෂාව ලැබෙන්න ඕනේ. சத்ருவின் கிரிகைகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். මට දන්න එක ව්‍යාපාරයක් එහෙම වැටුණා. எனக்கு தெரியும் ஒரு வியாபாரம் அப்படியே விழுந்தது. මෙයා කාත් එක්කදෝ තර්කයක් ඇවිල්ලා තියෙනවා. இவருக்கு யாரிடத்திலே இருந்து ஒரு வாதம் வந்திருக்கிறது. එයාගේ ව්‍යාපාරයට වඩා මෙයාගේ ව්‍යාපාරය දියුණු වෙන්න ගියා. அவருடைய வியாபாரத்தை விட இவருடைய வியாபாரம் முன்னேற போனது. මෙයා ගාල්ල පැත්ත ගිහලා පොඩි ගුරුකමක් කළා. இவர் காலி பக்கம் போயிட்டு ஒரு மந்திரத்தை செய்தார். ඊර්ෂ්‍යාව නිසා. பொறாமை நிமித்தம் ව්‍යාපාරය එහෙම වැටුණා. வியாபாரம் அப்படியே விழுந்தது. ඒ පවුලේ එක එක කරදර ආවා. அந்த குடும்பத்திலே ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்தது. ව්‍යාපාර වාල දැම්මා. வியாபாரத்தை மூடி போட்டார். ඊට පස්සේ දිගටම කරදර. அதன் பின்பு தொடர்ச்சியாகவே பிரச்சனைகள். අපේ සභාවට ඇවිල්ලා යාක්ෂා කෙරුවා. அவர்கள் நம் சபைக்கு வந்து ஜெபித்தார்கள். ඊර්ෂ්‍යාවෙන් නපුරු බලවේගය. பொறாமையின் ஒரு பொறாமைத்தனமான ஒரு ஆவி. පොරාමයිනාලේ පිස්සාසින් වල්ලමේ. නමුත් දෙවියන් වහන්සේ ඒ ව්‍යාපාරිකව නිදහස් කළා. ஆனால் தேவனோ அந்த வியாபாரியை விடுதலையாக்கினார். ව්‍යාපාරිකව නිදහස් කළා. அந்த வியாபாரியை අද விடுதலையாக்கினார். ඔබට දන්නේ ඔබ ඔක්කොම කරන දියුන්නේ කවුද ඊර්ෂ්‍යා වෙලා ඌනියමක් කළාද? உங்களுக்கே தெரியாது, நீங்க எல்லாமே செஞ்சு 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 பாக்குறீங்க. யாரோ அதுல முன்னேற்றம் இல்லை, ஆனா யாரோ ஒருவர் உங்களுக்கு ஒரு சூழ்நிலை. ඔබගේ මිත්‍රයා ඔබගේ පවුලෑම කරන්න පුළුවන්. உங்களுடைய நண்பன் உங்கள் குடும்பத்தாரே அதை செய்யலாம். අද ඒව ඉවත් කරන්න. இன்று அவைகளை நாம் මීට நீக்க පස්සේ ඔබට විරුද්ධව සාධනෝ කිසිම ආයුධයක් ඒක සඵල වෙන්නේ නැහැ. දෙවියන් වහන්සේ ආරක්ෂා அதன் කරයි. பின்பு உங்களுக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. தேவனே அதை பாதுகாக்க අපි போகிறார். ඒ උදෙසා ආරක්ෂා කරන්න. நாம் அதற்காக ஜெபிக்க හalleluya. போகிறோம். යේසුස්ගේ බලවන්ත இயேசுவின் නාමයෙන් நாமத்தில் நாங்கள் මේ මොහොතේ ஜெபிக்கிறோம். මේ ස්ථානයේ ඉන්නා වූ සෑම දෙනාට විරුද්ධව තිබෙනා වූ සෑම இவருக்கு எதிராய் යක්ෂ இருக்கிறதான ක්‍රියාවල් எல்லா ඊර්ෂ්‍යාවල් பிசாசு கிரிகைகள், ඉවත් වෙනට எல்லா මාන කරනවා. பொறாமைகள் நீங்க நாம் கட்டளையிடுகிறோம். இயேசுவின் නපුරු நாமத்தினாலே බලවේගයට අයිති எல்லா නැහැ. அந்தகார பொல்லாத සාතන්ගේ ஆவிகளுக்கு, බලවේගයට අයිති சாத்தானுடைய නැහැ. வல்லமைக்கு යේසුස්ගේ உரிமை බලවන්ත இல்லை. නාමයෙන් இயேசுவின் මේ ස්ථානයේ நாமத்தில் ඉන්නා වූ සෑම දෙනාගේ විරුද්ධව තියෙන ඌනියා ඊර්ෂ්‍යාව මනුෂ්‍යගේ කොඩිවින பொறாமைகள், වැටෙන්න කරපු සෑම බලවේගවල ඉවත් වෙන්න මාන කරනවා. கட்டுகள் நீங்க நாம் යේසුස්ගේ கட்டளையிடுகிறோம். බලවන්ත இயேசுவின் வல்லமை නිදාස ලැබේවා. விடுதலை உண்டாவதாக. අද ආලෝකය ලැබේවා. இன்று வெளிச்சம் අදුරු உண்டாவதாக. බලවේග ඉවත් වෙනවා. அந்தகார යේසුස්ගේ බලවන්ත வல்லமை නාමයෙන් இயேசுவின் வல்லமை නපුරු நாமத்தில் ආත්මල් பொல்லாத ஆவிகள், කට්ටඩි බලවේගය ஊழிய ඌනියම வல்லமைகள், යක්ෂ கட்டளை බලවේග வல்லமைகள் යේසුස්ගේ නාමයෙන් ඉවත් වෙන්න මාන நீங்க කරනවා. நான் கட்டளையிடுகிறேன். කිසිම නපුරු බලයට අයිති எந்த නැහැ. பொல்லாத ஆவிக்கும் உரிமை යේසුස්ගේ இல்லை. බලවන්ත නාමයෙන් இயேசுவின் வல்லமுள்ள හැම நாமத்தில் නපුරු ආත්මයක්ම எல்லா பொல்லாத ஆவிகளும், නපුරු ඊර්ෂ්‍යාව பொறாமை ஆவிகள், ක්‍රෝධය වෛර නිසා எல்லா விதமான குரோதங்கள், வைராக்கியங்கள் මුන්ට තරංග වදින්නා වූ இவர்களுக்கு හැම කෙනාගේ ආයුධවල් නිෂ්ඵල වෙන්න இவருக்கு ඕනේ. எதிராக இருக்கிற எல்லா ஆயுதங்களும் මෙයාගේ வீணாய் போக ව්‍යාපාරේ வேண்டும். යේසුස්ගේ ලේ මා இவர்கள் ඉස්සිනවා. வியாபாரத்துக்கு இயேசுவின் Liku இரத்தத்தை நான் shakara தெளிக்கிறேன். baradala baria. Libo radala bashendi kalaria. Liba radala bariandi kalabaria. Liba shikiriandi kalabaria. Laba shandi kiriandi namaria. Amen. ව්‍යාපාර කරන තැන්වල සමාදානය එකමුතුකම තිබෙන්න ඕනේ. வியாபாரம் செய்கிற இடத்திலே சமாதானம், ஒற்றுமை இருக்க வேண்டும். සමහරට ඔබට විරුද්ධව තව එක්කෙනෙක් ප්‍රශ්න කරන්න පුළුවන්. சில நேரங்களிலே உங்களுக்கு எதிராக இன்னும் ஒருவர் பிரச்சனை ඔබගේ බිස්නස් නමුත් ඔබටම කරන්න බැරුව ප්‍රශ්න. உங்களுடைய பிசினஸ் தான், ஆனால் உங்களுக்கே செய்ய முடியாமல் பிரச்சனை. එක්ක ඔබගේ පාර්ට්නර්ගෙන් இல்லாவிட்டால் உங்களுடைய ඔබගේ பார்ட்னர், යටතේ වැඩ කරන අයගෙන් உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்கள், නැත්නම් පාරිභෝගිකයන් අතර இல்லாவிட்டால் நுகர்வோர் மத்தியிலே ප්‍රශ්නවල් තියෙන පුළුවන්. பிரச்சனைகள் இருக்கலாம். අද දෙවියන් වහන්සේ පුදුම සමාදානයක් දෙන්න ඕනේ. இன்று தேவன் புதுமையான சமாதானம், එකමුතුකමක් දෙන්න ඕනේ. ஒரு ஒற்றுமைக்கு கொடுக்க வேண்டும். මුදලාලිසා වැඩ කරන අය
முதலாளி வேலை செய்கிறவர்கள், ඒ වගේ පාර්ට්නර්ස් සහ පාරිභෝගිකයන් அதே போல பார்ட்னர், அதே போல හොඳ நுகர்வோர் සම්බන්ධකම් වෙන්න අවශ්‍යයි. ஒரே ஒற்றுமையில இருக்க අපි வேண்டும். ආශිර්වාද කරමු. நாம் ஆசீர்வதிப்போம். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ව්‍යාපාර කරන ස්ථානවල வியாபாரம் செய்கிற දේව இடங்களிலே සමාදානය தேவ පැමිණේවා. சமாதானம் Jesus வருவதாக. is church. Jesus is Jesus church. is සභාවේ ඉන්නා වූ Jesus is සෑම සභාවේ ඉරිக்கிற ව්‍යාපාරිකයන්ගේ ஒவ்வொரு ව්‍යාපාරවලට வியாபாரிகளுடைய දිව්‍ය සමාදානය தெய்வீக ලැබේවා. சமாதானம் கிடைப்பதாக. සමාදානයෙන් පිරුණා වූ சமாதானம் ජීවිතයක් நிறைந்ததான வாழ்க்கை ඒ ස්ථානට ஆண்டவரே, ලැබේවා. அந்த இடத்துக்கு கிடைக்கட்டும். ආශිර්වාද நான் කරමු. ஆசீர்வதிக்கிறேன். යේසුස්ගේ බලවල නාමයෙන් இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் වෛරය ஆண்டவரே, ප්‍රශ්න வைராக்கியங்கள், ඒ තැන්වලින් பிரச்சனைகள் ඉවත් වෙන්න அந்த ඕනේ. இடத்தை விட்டு நீங்க මේ வேண்டும். වැඩපොළ කරන්නා වූ ස්ථානයේ அந்த வேலை ஸ்தலம் செய்கிற මුදලාලි இடத்துல සමග එකතු වෙලා முதலாளியோடு இணைந்து හැම කෙනාම එක්සිට් වෙලා எல்லோரும் ஒருமனப்பட்டு ගොඩනගන්නා වූ ශක්තිය கட்டி ලැබේවා. எழுப்புகிற அந்த பலன் ඒ கிடைக்கட்டும் ආශිර්වාද ஆண்டவரே. ලැබේවා. ஆசீர்வாதம் රිකෝ கிடைக்கட்டும். ශන්දානා මරාදාලා බාරියන්දේ රිකෝ ශිකිරියන්දි කාලාබා රොලබා ශෙන්දීලා බාරාදාලා බාරියා. ව්‍යාපාර කරන අයගේ පවුල් ආශිර්වාද වෙන්න ඕනේ. வியாபாரம் செய்கிறவர்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். පවුලේ මුදල් ප්‍රශ්න තියෙන නරකයි. குடும்பத்திலே பண பிரச்சனை இருக்கக்கூடாது. හොඳ බිස්නස්. நல்ல பிசினஸ். නමුත් පවුලේ ප්‍රශ්න තියෙනවා නම් ව්‍යාපාර කරන්නත් අමාරුයි. ஆனால் குடும்பத்திலே பிரச்சனை இருக்கும் என்றால் வியாபாரம் செய்யக்கூட கஷ்டம். කිසි පුද්ගලික මනස වේදනාවක් තියෙනවා නම් ව්‍යාපාර කරන්න බෑ. ஏதோ ஒரு விதமான தனிப்பட்ட மனதுக்குள்ளே ஒரு வேதனை இருக்கும் என்றால் வியாபாரம் செய்ய முடியாது. ඒ වගේ බය அதே போல பயம், යම් කිසි බයක් ஒரு விதமான பயம், යම් කිසි දේ ගැන බයක් ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம். ඒම බය තියෙනවා නම් அப்படி பயம் இருக்கும் என்றால் ව්‍යාපාර කරන්න බෑ. வியாபாரம் செய்ய முடியாது. ගෙදර ඇතුළේ සමාදානය வீட்டுக்குள்ளே சமாதானம். කාගෙත් ප්‍රශ්නවල් තියෙන නරකයි. யாரிடத்திலிருந்து பிரச்சனை இருக்கக்கூடாது. ව්‍යාපාරයක් එහෙම වැටුණා. ஒரு வியாபாரம் அப்படியே விழுந்தது. ඒ මාත්‍යාගේ දුවගේ ජීවිතේ ප්‍රශ්නයක් ආරංචි වෙලා ඒක නිසාම ව්‍යාපාර වැටුණා. அந்த நபருடைய மகளுடைய ஏதோ ஒரு பிரச்சனையை கேள்விப்பட்டு அந்த கேள்விப்பட்ட நேரத்திலிருந்து வியாபாரம் அப்படியே விழுந்தது. එනිසා බිස්නස් හොඳට තියලා වැඩක් නැහැ. எனவே பிசினஸ் நல்லா இருந்து வேலை இல்ல. ගෙදර පිටිපස්ස හොඳට තියන්න ඕනේ. வீட்டு பின்னால நல்லா இருக்கணும். අපි ආශිර්වාද කරමු. நாம் ஆசீர்வதிப்போம். ගෙදරට විරුද්ධ තියෙන සෑම අඳුරු බලවේග வீட்டுக்கு ඉවත් எதிராக වෙන්න ඕනේ. இருக்கிற எல்லா ගෙදර அந்தகார ආශිර්වාද வல்லமைகள், වෙන්න ඕනේ. வீடு ஆசீர்வதிக்கப்பட ගෙදර සතුටෙන් வேண்டும். තිබෙන්න வீடு අවශ්‍යයි. மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ඉවසෙ රිව ක්‍රියා කරන්නා වූ வீட்டுக்கு සෑම எதிராக අන්තකාර கிரியை බලවේගය செய்கிறதான ඉවත් වෙන්න මාන කරනවා. எல்லா ගෙදර விதமான මානසික ආතතිය, මානසික ගෙදර ප්‍රශ්න, இருக்கிற பிரச்சனைகள், අදවත වේදනාව, இதயத்தில் இருக்கிற வேதனை, බය பயம், ඉවත් වෙන්න මාන நீங்க කරනවා. நான் கட்டளை දේව இடுகிறேன். සමාදානය, தேவ சமாதானம் දේව உண்டாகட்டும். සමාදානය தேவ சமாதானம் ඒ உண்டாகட்டும். ව්‍යාපාරේ அந்த வியாபாரத்தில் සිදුවෙන්නෝ පිණිස நடக்கும்படியாக පවුල්වල සමාදානය ඇති වේවා. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் පවුලට உண்டாகட்டும். විරුද්ධව, குடும்பத்துக்கு எதிராக, නිවසට විරුද්ධව வீட்டுக்கு எதிராக ක්‍රියා කරන සෑම අන්තකාර බලවේගවල් கிரியை செய்கிறதான எல்லா அந்த ඉවත් වෙන්න කරනවා. நான் நீங்க கட்டளை ගෙදරට இடுகிறேன். අදාළ අලුත් ආලෝකයක් ලැබේවා. வீட்டுக்கு ஒரு புதிய வெளிச்சம் නිවාස් உண்டாகட்டும். ප්‍රශ්න வீட்டு பிரச்சனை ඉවත්ය. நீங்கட்டும். රාබා ශෙකේ රියන්දුනා මාරයන්දි කල්ලා. තව කාරණා දෙකයි. இன்னும் 2 காரியங்கள் தான். අපේ ලංකා දේශයේ ආර්ථික ස්ථීරභාවයෙන් අවශ්‍යයි. நம்முடைய இலங்கை தேசத்திலே பொருளாதாரத்திலே உறுதித்தன்மை இருக்க අපි வேண்டும். දැන් ආරක්ෂා කරන අපේ බිස්නස් උදෙසා නොවේ. இப்பொழுது நாம் ஜெபிக்க போவது நம்முடைய பிசினஸுக்காக அல்ல, අපේ දේශයේ ආර්ථිකයට எங்கள் தேசத்தின் මේක பொருளாதாரத்துக்கு ස්ථීර වෙන්න ඕනේ. அது உறுதியா இருக்க வேண்டும். රජය සහ அரசாங்கமும் ආර්ථික මඟ පෙන්වන්නව නායකයන් பொருளாதாரத்தை வழிநடத்துகிறதான தலைவர்கள், ඔවුන්ට හොඳ ප්‍රඥාව අවශ්‍යයි. அவர்களுக்கு நல்ல ஞானம் தேவை. ඒ රට වැටුණාත් ඔක්කොම වැටලා. நாடு விழுந்தால் எல்லாம் விழுந்து விடும். දෙවියන් වහන්සේ ඒගොල්ලන්ට ප්‍රඥාව දෙන්න ඕනේ. தேவன் அவர்களுக்கு ஞானம் கொடுக்க வேண்டும். සෙන්ට්‍රල් බැංක් එකට දෙවියන් වහන්සේ ප්‍රඥාව දෙන්න ඕනේ. சென்ட்ரல் பேங்குக்கு தேவன் ஞானத்தை கொடுக்க මේ வேண்டும். රටේ නායකයන්ට ප්‍රඥාව දෙන්න අවශ්‍යයි. எங்கள் நாட்டு தலைவர்களுக்கு ஞானம் கொடுக்க අපි வேண்டும். කියමු දේශයේ ආර්ථික ස්ථීර වීමක්. நாம் சொல்வோம், தேசத்திலே
பொருளாதாரத்திலே ஒரு உறுதித்தன்மை. මේ ඩොලර් වැඩි වෙන එක இந்த டாலர் அதிகரிப்பது හැම දෙයක් වෙනස් වෙන්න ඕනේ. எல்லாமே மாற අපි வேண்டும். දෑතොස් වය ආරක්ෂා කරමු. நாம் கரத்தை உயர்த்தி යේසුස්ගේ ஜெபிப்போம். බලවන්ත இயேசு නාමයෙන් கிறிஸ்துவின் வல்ல අපේ நாமத்தில் දේශ நான் ආර්ථික ஜெபிக்கிறேன். ස්ථීර වෙන්න මා எங்கள் ආරක්ෂා කරනවා. தேசத்திலே பொருளாதாரத்தின் අපේ දේශේ உறுதித்தன்மை රුපියලේ වටිනාකම நம்முடைய වැඩි தேச- වෙන්න ඕනේ. ரூபாயின் மதிப்பு அதிகரிக்கப்பட රුපියලේ வேண்டும். වටිනාකම ரூபாயின் மதிப்பு වැඩි වීමට පත් වෙන්න ඕනේ. அதிகரிக்கப்பட வேண்டும். පිටරටේ විශාල මුදල් வெளிநாட்டிலிருந்து பெரிதான අපේ பணத்தொகை දේශෙට ලැබෙන්න நம் අවශ්‍යයි. தேசத்துக்கு கிடைக்க வேண்டும். දේශේ ඉඳලා තියෙනවා බඩු බාහිර එළියට යන්න අවශ්‍යයි. தேசத்திலே இருக்கிறதான பொருட்கள் வெளியே போக வேண்டும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் දේශේ නායකට ප්‍රඥාව தேசத்தின் தலைவர்களுக்கு ஞானம், සෙන්ට්‍රල් බැංක් එකට ප්‍රඥාව சென்ட்ரல் பேங்குக்கு ஞானம் අද ලැබේවා. கிடைப்பதாக යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் අපේ நாமத்தில் රටේ ආර්ථික ගොඩනැගෙන්නම ආශිර්වාද කරනවා. எங்கள் தேசத்தில் பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட நான் ஜெபிக்கிறேன். යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள Maradala நாமத்தினாலே. Shekeriandu Namariandi Libo Shakoriandi Kalabariandi නවවෙනි යාක්ෂාව ஒன்பதாவது ஜெபம், අවසාන යාක්ෂාව கடைசி ஜெபம். ව්‍යාපාර කරන හැම කෙනෙක්ම දේව රාජ්‍යයට ආශිර්වාදයක් වෙන්න ඕනේ. வியாபாரம் செய்கிற எல்லோருமே தேவ ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். කාරණා දෙකක් තියෙනවා. இதுல ரெண்டு காரணம் உண்டு. දේව රාජ්‍යයට දෙන්නව අය වෙන්න ඕනේ. தேவ ராஜ்யத்துக்காக கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். දුප්පත් දිලිඳු අයට දෙන්නව අය වෙන්න ඕනේ. வறுமையில இருக்கிறவர்கள் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். මේ දෙකම ඉතා වැදගත්. இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். ඔබ ඒක කරන්නේ නැතුව நீங்கள் அதை செய்யாமல் ශිර දියුණු වෙන්න ගියත් අමාරු. எவ்வளவுதான் முன்னேற போனாலும் கஷ்டம்தான். ඔබට ලැබෙන හැම දෙයින් 10න් කොටසක් දේව රාජ්‍යයට දෙන්න. உங்களுக்கு கிடைக்கிற எல்லா காரியத்திலும் 10ல் ஒரு பங்கை தேவ ராஜ்யத்துக்கு கொடுங்கள். නැත්තම් ඔබ දේවයන් වහන්සේගේ සේවයට උපකාර කරන්න. இல்லாவிட்டால் தேவ ஊழியத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். නැති මනුෂ්‍යන්ට උදව් කරන්න. இல்லாதவர்களுக்கு உதவி දේවයන් செய்யுங்கள். වහන්සේ ඒකට තමයි මේ ව්‍යාපාර දීලා තියෙන්නේ. தேவன் அதற்காக தான் இந்த අපි வியாபாரத்தை මේක கொடுக்கிறார். දෙන්න පටන් ගත්තම දේවයන් වහන්සේ අපි ආශිර්වාද කරනවා. நாம் இதை கொடுக்க ஆரம்பித்தாலேயே தேவன் අවසාන ලෙස ஆசீர்வதிப்பார். දෑතොසෝ යාක්ෂාව. கடைசியாக கரத்தை உயர்த்தி යේසුස් ஜெபிப்போம். වහන්සේගේ බලවන්ත இயேசு නාමයෙන් கிறிஸ்துவின் මේ வல்லமையுள்ள මොහොතේ நாமத்தில் හැම ව්‍යාපාරිකයන් ඔබේ රාජ්‍යයට ආශිර්වාද වෙන්න අවශ්‍යයි. ஒவ்வொருவருடைய ராஜ்யத்துக்கு දෙන්නව අය වෙන්න අවශ්‍යයි. கொடுக்கிறவர்களாய் இருக்க දේව வேண்டும். රාජ්‍යයට ආශිර්වාද ලෙස தேவ ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாக වෙනස් වෙන්න අවශ්‍යයි. இவர்கள் மாற வேண்டும். යේසුස්ගේ ஆண்டவரே. නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ඔබ අපිව පත් කරලා තියෙන්නේ நீர் எங்களை நியமித்திருப்பது මනුෂ්‍යයට උදව් කරන පිණිසයි. மனிதர்களுக்கு உதவி செய்ய, ඒ දේ කරන්න පිණිස அந்த காரியத்தை செய்ய අපේ ජීවිත අපි වෙනස් කරනවා. எங்கள் வாழ்க்கையை நாம் மாற்றுகிறோம். යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில். රාශකෝ රියන්දි කාලාබාරියන්දි නීමා ශින්දීලා බාරියන්දි රිෂිකිරියන්දු කාලාබාරියන්දි නීමා ශිකිරියන්දු යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් வல்லமையுள்ள ඒ நாமத்தில் ආශිර්වාද දිස්සනක් වෙන්න அந்த ஆசீர்வாதத்தின் ஜனங்களாய் இருக்க ආශිර්වාද நான் කරනවා. ஆசீர்வதிக்கிறேன். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் අපි දෑත් දෙක ඔසවගමු. நாம் இரு கரங்களை உயர்த்திக் கொள்வோம். ස්වාමිනේ මේ ව්‍යාපාරිකයන්ව ඔබගේ දෑතට මා බාර කරනවා. கர்த்தாவே, இந்த வியாபாரிகளை உம்முடைய கரத்துக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். මොවුන්ගේ දෑතේ ක්‍රියාවල් අද සිට ආශිර්වාද වේවා. இவர்கள் கையின் கிரியைகள் இந்து முதல் ஆசீர்வதிக்கப்படுவதாக. වැවුනා වූ දොරවල් නැවත විවෘත වේවා. அடைக்கப்பட்ட கதவுகள் திரும்ப திறப்பதாக. අයිමි කළා වූ දේවල් නැවත ලාභයක් හැටියට වෙනස් වේවා. இழந்தவைகள் திரும்ப ஒரு லாபமாய் மாற்றி அமைக்கப்படட்டும். ණය ඉවත් වෙන්නෝ මාර්ගවල් අද අලුතෙන් මෙයට බී වේවා. கடன் நீங்குகிறதான வழிகள் இன்று இவளுக்கு புதிதாய் தோன்றட்டும். මොවුන් ඉස්සවන්න ඕනේ. இவர்கள் தலையாயிருக்க මොවුන් வேண்டும். ඉස්ස වෙන්න ඕනේ වලිගේ නොවේ. இவர்கள் வாள் அல்ல தலையாயிருக்க මොවුන් வேண்டும். ආශිර්වාද වේවා. இவர்கள் මොවුන්ට ஆசீர்வதிக்கப்படுவதாக. ආශිර්වාද වේවා. இவர்களுக்கு මොවුන්ට ஆசீர்வதிக்கப்படட்டும். කරුණාව இவருக்கு ලැබේවා. கிருபை கிடைக்கட்டும். යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள සභාව நாமத்தில் ශබ්ද කියන ආමේන්. අත්වල සඳිලා கரங்களை Praise தட்டி the Lord. praise the මම Lord. විශ්වාස කරනවා நான் මගේ விசுவாசிக்கிறேன். ව්‍යාපාර අලුත් දොරවල් විවෘත වෙනවා. என் வியாபாரத்திலே புதிய கதவுகள் விசுவாச திறக்கிறது. කරන්න. நீங்களும் අලුත් விசுவாசியுங்கள். දේවල් සිදු වෙනවා. புதிய காரியங்கள் යක්ෂ நடக்கிறது. බලවේගවල් ඉවත් වුණා. பிசாசின் வல்லமைகள் நீங்கியது. යක්ෂයාගේ පාරවල් යක්ෂයාගේ මාර්ගවල් ඉවත් වුණා. பிசாசின் வழிகள் நீங்கியது. ආමේන්. ஆமென். අසුන්නන්න
அமர்ந்து கொள்ளுங்கள். අද පැමුණා ඔබ හැම කෙනාව ඉතා ප්‍රේමෙන් මා පිළිගන්නවා. இன்று வந்து உங்கள் அனைவரையும் மிகவும் அன்பாய் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். කං ව්‍යාපාර යාක්ෂාවක් කියලා මම මෙතනට ආවේ නැහැ. சும்மா ஒரு வியாபாரத்தின் ஜெபந்தானே என்று நான் இந்த இடத்துக்கு வரவில்லை. මුගක් සූදානම් වෙලා යාක්ෂාවෙන් ඇවිල්ලා ඉන්නේ. நான் இதற்கு மிகவும் ஆயத்தப்பட்டு ஜெபத்தோடு අද தான் රාත්‍රියේත් මම ඔබ වෙනේ යාක්ෂා කරනවා. இன்று இரவும் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். මේ දවස් 7ම ඔබ වෙනේ යාක්ෂා කරනවා. இந்த 7 நாட்களும் உங்களுக்காகவே ஜெபிப்பேன். ව්‍යාපාරවල් ඔබට ආශිර්වාද වේ. வியாபாரங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக මගේ இருக்கும். පළවෙනි ව්‍යාපාර මගේ පොඩි වයසේ රුපියල් 50කින් පටන් ගත්තා. என்னுடைய முதலாவது வியாபாரத்தை என் சிறு பிராயத்திலே 50 ரூபாயிலே ஆரம்பித்தேன். ඒක පටන් ගත්තේ මම ඉස්සෙල්ලා රැකියාවක් වගේ වැඩක් කරලා. அதை ஆரம்பித்தது கூட நான் ஒரு தொழிலை செய்து கொண்டுதான். අපේ වත්තේ තිබුණා එක මිනිස්සුගේ කාර් එක හොදලා සල්ලි එකතු කළා. எங்க தோட்டத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய காரை கழுவி பணத்தை நான் சேமித்தேன். ඒකෙන් මම මුදල් හම්බ කරගත්තා. அதிலே நான் பணத்தை சம்பாதித்தேன். ඒකෙන් පොඩි ව්‍යාපාර පටන් ගත්තා. அதிலே ஒரு சின்ன வியாபாரத்தை අද ஆரம்பித்தேன். ලොකු තැනේ මම ඉන්නවා. இன்னைக்கு பெரிய இடத்துல நான் நிக்கிறேன். දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරයි. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். අපි කෙටියෙන් දෙවියන් වහන්සේගේ වචනේ බලමු. நாம் சுருக்கமாய் தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம். මට වචනට වඩා යාක්ෂාව තමයි වැදගත් උනේ. எனக்கு வார்த்தையை விட ஜெபம் தான் முக்கியத்துவமாய் இருந்தது. ඒ නිසා මම යාක්ෂා කළා. எனவே நான் ஜெபித்தேன். අද මම කතා කරනවා දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනා ව්‍යාපාරිකයා. தேவன் ආශිර්වදිக்கும் ව්‍යාපාරී. The businessman blessed by God. ව්‍යාපාර කියන්නේ මුදල් අම්බ කරනව මාර්ගයක් නොවේ. வியாபாரம் என்பது பணத்தை சம்பாதிக்கிறதான ஒரு வழி அல்ல. ව්‍යාපාරිකයෙක් කියන්නේ வியாபாரி என்பது මුදල් අම්බ කරනව මාර්ගයක් නොවේ. பணத்தை சம்பாதிக்கும் வழி அல்ல. ව්‍යාපාරිකයා කියන්නේ வியாபாரி என்பவன் එක දෙවියන් වහන්සේ ඔබට දුන්නව කැඳවීම. அது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. දෙවියන් වහන්සේ ඔබ බිස්නස් කරන්න කැඳවලා තියෙනවා. தேவன் உங்களை பிசினஸ் பண்ண அழைத்திருக்கிறார். බයිබලේ வேதத்திலே ආබ්‍රාම්, ඊසාක්, යාකෝබ්, ඒ වගේ බෝවාස්, ලිදියා මේ වගේ අය ආර්ථිකව විශාල ආශිර්වාද ලබා ගත්තා. ඔවුන්ගේ සන්තක බලන වෙලාව දේපොළ බලමු ඔතේ පොළව දරා ගත්තේ නැහැ. வேதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதே போல் போவாஸ், லிதியா இவர்கள் எல்லாருடைய சொத்தை பார்த்தால் அவர்களுடைய சொத்து இந்த பூமியை தாங்காதாம். දෙවියන් වහන්සේ මේව බලන මොහොතේ දෙවියන් වහන්සේ සල්ලි එපා කරන්නේ. இவைகளை பார்க்கும் பொழுது தேவன் பணத்தை வேண்டாம் என்று சொல்ல மாட்டார். දෙවියන් වහන්සේ ධනයට විරුද්ධ කෙනෙක් නොවේ. தேவன் சொத்துக்கு எதிராளியானவரும் அல்ல. නමුත් ධනය පෝසත්කම අපව පාලනය කරන්නට ඉඩ දෙන්න නරකයි. ඒකයි දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත. ஆனாலும் சொத்தா இருக்கலாம், ஐஸ்வர்யமா இருக்கலாம், அவைகள் நம்மை ஆளுகை செய்கிற அளவுக்கு வரக்கூடாது. அதுதான் தேவன் விரும்புகிறார். සමහර වෙලාවට අපිට ලොකු මුදලක් එනවා කියලා අපි දෙවියන් වහන්සේව අත්හරිනවා. சில நேரங்களிலே நமக்கு பெருந்தொகையான ஒரு பணம் வருகிறது என்பதற்காக நாம் தேவனை விட்டு விடுகிறோம். ඉරිදා නමස්කාර අත්හරලා දානවා. ஞாயிறு ஆராதனையை விட்டு விடுகிறோம். සමහරට සල්ලි කියලා අපේ නිදාස අපි අත්හරලා දානවා. சில நேரங்களிலே பணம் பணம் என்று எங்கள் சுதந்திரத்தையே நாங்கள் விட்டு விடுகிறோம். අපිට අපි සතුටෙන් ජීවත් වෙන්න ඕනේ. நாங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும். ලයිෆ් කිව්වත් අපි සතුටෙන් ජීවත් වෙන්න ඕනේ. வாழ்க்கை என்றால் நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டும். සල්ලි කියලා ඒ ඇත්ත සන්තෝෂය නැති කරන්න නරකයි. பணம் பணம் என்று அந்த உண்மையான சந்தோஷத்தை நாம் இழக்க கூடாது. ඒ නිසා දෙවියන් වහන්සේකට විරුද්ධ නොවේ. எனவே தேவன் அதற்கு எதிரானவர் அல்ல. ඔබව දෙවියන් වහන්සේ කැඳවලා තියෙන ව්‍යාපාරිකයෙක් ඇටට. உங்களை தேவன் அழைத்திருக்கிறார் ஒரு வியாபாரியாக. මාව පාස්ටර් කෙනෙක් ඇටට කැඳවලා තියෙනවා. என்னை பாஸ்டராக அழைத்திருக்கிறார். ඒක ඉන්වෙස්ටර් කෙනෙක් ඇටට කැඳවලා තියෙනවා. முதலீடு செய்கிறவராக அழைத்திருக்கிறார். ව්‍යාපාරිකයෙක්ට வியாபாரியாக ගාක් දේවල් වලින් කැඳවලා තියෙනවා. அநேக காரியங்களால் என்னை அழைத்திருக்கிறார். ஏன் අපි උඟාක් අයට ආශිර්වාද වෙන්න ඕනේ. நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். අපි යටතේ 100 දෙනෙක් වැඩ කරන මොහොතේ 100 දෙනාගේ ගෙවල් වල ලි පත්තු වෙයි. எங்களுக்கு கீழாய் 100 பேர் வேலை செய்யும் பொழுது அந்த 100 பேருடைய வீட்டிலும் அடுப்பு எரியும். අපි ඔවුන්ට ආශිර්වාදයක්. நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதம். දේව සභාවට අපි ආශිර්වාදයක්. தேவ சபைக்கு நாம் ஆசீர்வாதம். බිස්නස් කාරයෙක් කියන්නේ සල්ලි අම්බ කරන කෙනෙක් නොවේ. வியாபாரி என்பவன் பணத்தை சம்பாதிக்கிறவன் மாத்திரமல்ல, දෙවියන් වහන්සේගේ කැඳවීම. அது
தேவனுடைய அழைப்பு. අපේ නිසා எங்கள் நிமித்தம் බලන්න අර පඩියේ දවස් උදේසා අපි අටතේ වැඩ කරන අය බලාගෙන ඉන්නවා උන්ගේ ප්‍රශ්න වල ඉවර කරන්න. கவனியுங்கள், அந்த சம்பளத்துக்காக நமக்கு கீழே சம்பளம் எடுக்கிற நாளிலே அந்த சம்பளம் எடுக்கிறவர்கள் நமக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அந்த சம்பளத்தை எடுத்து அவர்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள ප්‍රශ්න වල ඉවර වෙනවා. அநேக பிரச்சனைகள் முடிவடைகிறது. ඒ ඇයිට ඒක කරන්න දන්නේ? அவர்களுக்கு அதை செய்ய தெரியாது. දෙවියන් වහන්සේ ඒ නිසා ඔබවත් මාවත් තෝරලා තියෙනවා. எனவேதான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்திருக்கிறார். ඒ නිසා මේ රටේ ශ්‍රී ලංකාවේ ආර්ථික ප්‍රශ්න ගොඩක් දැන් තියෙනවා. எனவே இலங்கை தேசத்திலே இந்த நாட்டிலே பொருளாதார பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. ඔබ මත දේව කැඳවීමක් ආලේපයක් තියෙනවා. உங்கள் மத்தியிலே உங்கள் மேலே தேவனுடைய அழைப்பும் அபிஷேகமும் உண்டு. දෙයක් මතක තියාගන්න. எனவே ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். රටේ වාතාවරණය වෙනස් වෙන්න පුළුවන්. நாட்டின் சூழ்நிலைகள் மாறலாம். නමුත් දෙවියන් වහන්සේ වෙනස් වෙන්නේ නැහැ. ஆனால் தேவனோ மாறுவதில்லை. උන්වහන්සේ ඔබ කැඳවලා තියෙනවා. அவர் உங்களை அழைத்திருந்தால் ඒක සම්පූර්ණ ඉෂ්ට කරයි. அதை முழுமையாய் நிறைவேற்றுவார். Hallelujah. ஹல்லேலூயா. පළවෙනි එක අපි දැනගන්න අවශ්‍යයි. முதலாவது நாம் அறிந்து கொள்ள මම வேண்டும். සමහර කාරණාවල් කතා කරනවා. நான் ஒரு சில காரியங்களை நான் பேசுகிறேன். පළවෙනි එක முதலாவது අපි දැනගන්න අවශ්‍යයි நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ව්‍යාපාරය කරන්නා වූ පිණිස வியாபாரம் செய்வதற்கான දක්ෂතා දෙවියන් වහන්සේ තමයි දෙන්නේ. திறமைகளை கொடுப்பது தேவன்தான். හැකියාව දෙන්න දෙවියන් වහන්සේ. திறமைகளை கொடுப்பது தேவன். මම හොඳට ලස්සනට කතා කරනවා. நான் அழகாய் பேசுகிறேன். මම හොඳට ප්ලෑන් කරනවා. நான் அழகாய் பிளான் பண்ணுவேன். මේ ඔක්කොම මගේ නොවේ. இவை எல்லாம் என்னுடையதல்ல. මේක මගේ ඔළුවට ආවිල්ලා තියෙන්නේ දෙවියන් වහන්සේගේ. அது எனக்கு என் தலைக்கு வந்ததே தேவனால் தான். මාර අයිඩියා පාස්ට් ඔයාට තියෙන්නේ. பாஸ்டர், உங்களுக்கு நான் மாற ஐடியா இருக்கு. නෑ නෑ. இல்லை இல்லை කිසිම දෙයක් නෑ. ஒன்றுமே இல்லை. හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේගේ. எல்லாமே தேவனாலே. ඔබ හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේගේ කියන්න. நீங்கள் சொல்லுங்க எல்லாமே මම தேவனாலே. හරියට වඩා බිස්නස් හොඳට කරනවා නම් හරි. ඒක දෙවියන් වහන්සේ මට දීලා තියෙනවා. நான் அவரை விட என் பிசினஸ் நன்றாய் செய்வதென்றால் அது அவரை விட தேவன் எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறார். ත්‍රිවිධයේ කතාව 8 වෙනි පරිච්ඡේදය 18 වෙනි වචනය. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ඔබේ දෙවියෝ ස්වාමීන් වහන්සේ සීකරන්න. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ඔක්කොම කියන්නේ සීකරන්න. எல்லாரும் சொல்லுங்கள், நினைப்பாயாக. සීකරන්න. நினைப்பாயாக. දෙවියන් වහන්සේ විතන්න. தேவனை நினையுங்கள். වාක් සල්ලි අම්බ කරන මොහොතේ அதிக பணத்தை ඔබගේ சம்பாதிக்க දක්ෂතා කියලා හිතන්න එපා. உங்க திறமைன்னு நினைக்காதீங்க. God කියලා කියන්න. தேவன் என்று ඒක சொல்லுங்க. දෙවියන් වහන්සේ කියලා කියන්න. அது தேவன் என்று சொல்லுங்க. මම ළඟදී ෆුට්බෝල් මැච් එකක් බැලුවා. அண்மையிலே நான் ஒரு ஃபுட்பால் மேட்சை பார்த்தேன். ලෝකෙම ඉතා දක්ෂ ෆුට්බෝල් ප්ලේයර් මෙසි එයා ගෝල් එකක් ගැව්වා. அது உலகத்திலே திறமை மிக்க ஃபுட்பால் வீரரான மெஸ்ஸி ஒரு கோல் அடிச்சார். එයා මාර පුදුම විදිහට ගෝලයක් அவர் ගැව්වා. புதுமையான விதத்தில் அந்த கோலை එයා அடித்தார். ගෝල් එක ගාපු ගාම அவர் அந்த கோலை அடிச்சதும் එයා උඩ බලලා දෙවියන් වහන්සේට ස්තුති කළා. அவர் மேலே பார்த்து தேவனை ஸ்தோத்திரம் එයා பண்ணினார். කොච්චර ට්‍රේන් වෙලා තියෙනවද? அவர் எவ்வளவு ட்ரெயின் ஆகியிருப்பார். එයා කොච්චර ට්‍රේනින් අරන් තියෙනවද? அவர் எவ்வளவு ட்ரைனிங் எடுத்திருப்பார். එයා මම කියලා කිව්වේ නෑ. அவர் நான் என்று එයා சொல்லவில்லை. දෙවියන් වහන්සේ කියලා அவர் කිව්වා. தேவன் என்று හැම சொன்னார். මොහොතම දෙවියන් වහන්සේ කියලා කියන්න. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேவன் என்று මම சொல்லுங்க. උගාක් සල්ලි අම්බ කරලා நான் அதிக பணத்தை මගේ சம்பாதித்து පවුල හොඳට ගෙනියනවා. என் குடும்பத்தை நன்றாய் கொண்டு නෑ ඒක போகிறேன். දෙවියන් වහන්සේ දීපු දෙයක්. இல்லை, அது தேவன் අද கொடுத்தது. මම මෙතන සිටගෙන ඉන්නවනම් ඒක දෙවියන් වහන්සේගේ කරුණාව. இன்று நான் இந்த இடத்துல நின்று கொண்டு இருப்பேன் என்றால் அது தேவனுடைய கிருபை. හැම දෙයක්ම ස්වාමීන් වහන්සේ දීප එක. எல்லாமே தேவன் கொடுத்தது. බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, නුඹේ දෙවියෝ ස්වාමීන් වහන්සේව සීකරන්න. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. මක්නිසාද ஏனென்றால் ඔබේ පියවරුන්ට දිවුලා තමන්ගේ ගිවිසුම අද තිබෙනක් මෙන් ඉෂ්ට කරන පිණිස ඔබට සම්පත් ලබා ගැනීමට පුළුවන්කම් දෙන්නේ උන්වහන්සේ. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ඔබට සම්පත් ලබා ගැනීමට පුළුවන්කම් දෙන්නේ උන්වහන්සේ.
உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுப்பது அவர். පුළුවන්කම් කියන්නේ බලය දෙන්නේ දෙවියන් වහන්සේ. பலன் என்றால் அது தேவனால் ප්‍රඥාව கொடுக்கப்படுகிறது. දෙන්නේ දෙවියන් වහන්සේ. ஞானம் கொடுப்பது தேவன். දැනුම දෙන්නේ දෙවියන් அறிவை වහන්සේ. கொடுப்பது තව தேவன். මනුෂ්‍යෙක්ව දුන්නේ දෙවියන් වහන්සේ. இன்னொரு மனுஷனை கொடுத்தது தேவன். වා අප නිසා මගේ බිස්නස් දියුණු වුණා. நீங்க வந்தனால என் வியாபாரம் முன்னேறியது. නෑ නෑ නෑ. இல்லை இல்லை. වාව දෙවියන් වහන්සේ තමයි එව්වේ. உங்களை அனுப்புனதே தேவன் අපි தான். වටේ ඉන්න හැම කෙනාම දෙවියන් වහන්සේගෙන්. எங்களை சுற்றி இருக்கிற எல்லோருமே හැම தேவனாலே. දෙයක්ම දෙවියන් වහන්සේගෙන්. எல்லாமே தேவனாலே. Hallelujah. ஹalleluya. සමහර අය ஒரு சிலர் වැඩක් පටන් ගන්න ඉස්සෙල්ලා දෙවියන් වහන්සේ යාච්ඡා කරනවා. ஒரு வேலையை ஆரம்பிக்க முன்பதாக தேவனிடத்தில் ஜெபிப்பார்கள். නමුත් ஆனாலும் ඔවුන් දින්නම දෙවියන් වහන්සේ හිතන්නේ නැහැ. அவர்கள் வெற்றி பெற்றதும் தேவனை நினைப்பதில்லை. එතනයි වැරද්ද. அந்த இடத்துல தான் தவறு இருக்கு. අපි දැනගන්න අවශ්‍යයි. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். මගේ දක්ෂතාවක් නොවේ, මගේ බුද්ධිමත් නොවේ. என்னுடைய ஞானமோ என்னுடைய திறமையோ මගේ அல்ல. අත්දැකීම නොවේ. என் அனுபவமும் அல்ல. දේව කරුණාව නැත්තම් தேவ கிருபை இல்லாத මට பட்சத்தில் ස්ථීර ජයග්‍රහණයක් නැහැ. உறுதியான வெற்றி எனக்கு இல்லை. ජය තියෙනවා. வெற்றி இருக்கிறது, හැබැයි ස්ථීර වෙන්නේ නැහැ. ஆனால் அது உறுதிப்படாது. දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කෙරුව නැත්තම් වර්ධනයක් නැහැ. தேவன் ஆசீர்வதிக்காவிட்டால் அதிலே வளர்ச்சியும் இல்லை. එහෙනම් ඔබත් මාත් මොනවද කරන්න ඕනේ? அப்படி என்றால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? හැමදාම කඩේ විවුර්ත කරන්න කලින් කවුත් කඩේ වාහන මොහොතේ දෙවියන් වහන්සේට යාක්ෂා කරන්න. ஒவ்வொரு நாளும் கடையை திறக்க முன்பதாகவும் கடையை மூடுகிற நேரத்திலும் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ඔබගේ ගණන් බලන් ඉස්සලා දෙවියන් වහන්සේ බලන්න. உங்கள் கணக்கு வழக்க பார்க்க முன்பதாக தேவனை දෙවියන් பாருங்கள். වහන්සේ ඔබ ආශිර්වාද කරයි. தேவன் உங்களை අපත් පුල ஆசீர்வதிப்பார். සඳලනවා ප්‍රශංසා நம் කරනවා. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். මම කතා කරන්නේ දේව කැඳීම ලබාගත් අයට. நான் பேசுவது தேவ அழைப்பை பெற்றுக் கொண்டவர்களுக்கு. දෙවියන් වහන්සේ හිතන්න. தேவனின் දෙක இரண்டாவது, අවංකකම නැති ලාභය දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන්නේ. நேர்மை இல்லாத லாபத்தை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். පුටි රැවටීමකින් சின்ன ஒரு ஏமாற்றத்தினாலே ඔබ රවට්ටලා බිස්නස් එකක් කරලා ලොකු ලාභයක් ලබන්න පුළුවන්. ඒක ආශිර්වාදයක් නෙවෙයි. நீங்க ஏமாற்றி வியாபாரத்துல பெரிய ஒரு லாபத்தை எடுக்கலாம், ஆனா அது ஆசீர்வதிக்கப்படாது. ලාභය වෙනයි, லாபம் என்பது வேறு, ආශිර්වාද වෙනයි. ஆசீர்வாதம் வேறு. ආශිර්වාදේ වේදනාව නැහැ. ஆசீர்வாதத்தில் வேதனை இல்லை, ලාභේ වේදනාවල් තියෙනවා. லாபத்திலே வேதனைகள் உண்டு. ලාභේ ලෙඩවල් තියෙනවා. லாபத்திலே நோய்கள் இருக்கிறது. කොයිදරි ප්‍රශ්නයක් වේ. எங்காவது ஒரு பிரச்சனை ඒ வரும். නිසා දේව කැඳවීමේ ඔබ ඉන්න ඔබ අවංක වෙන්න. எனவே தேவ அழைப்பிலே இருக்கிறதான நீங்கள் உண்மையாயிருங்கள். හිතෝපදේශ 11:1 සඳහන් කරලා තියෙනවා. நீதிமொழிகள் 11:1 கூறப்படுகிறது, කියවන්න. හොරතරාදිය ස්වාමින් වහන්සේට පිළිකුල්ය. එහෙත් හරි කලන් පඩියට උන්වහන්සේ ප්‍රසන්නය. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமித்ரையான கல்லோ அவருக்கு பிரியம். ඔර තරාසි දෙවියන් වහන්සේට අපවිත්‍රයි. கள்ளத்தராசு தேவனுக்கு அருவருப்பு. කුලේ වාලා කරන මොහොතේ දෙවියන් වහන්සේ බිස්නස් එපා කරනවා. தாள மூடி மறைத்து செய்வீர்கள் என்றால் அந்த பிசினஸ் தேவன் வெறுக்கிறார். දැන් මේ සේවය මම කරන මොහොතේ இப்பொழுது இந்த ஊழியத்தை நான் செய்யும் මමත් ඔර විදිහට කෙරුවත් දෙවියන් වහන්සේ මාවත් එපා කරයි. நான் கள்ளத்தனமா இதை செய்தாலும் தேவன் என்னை வெறுப்பார். හරියට මයින්න. சரியாக அளவிடுங்கள். හොඳ ක්වොලිටි අවශ්‍යයි. சரியான ක්වොලිටි තියෙනවා. சரியான தரம் தேவை. පළවෙනි එක හරියට මයින්න. சரியான அளவிடுங்கள். හරි ක්වොලිටි දේවල් තියෙන්න අවශ්‍යයි. சரியான தரம் தேவை. හරි මිලේ තිබෙන්න අවශ්‍යයි. சரியான விலை தேவை. හරි මිම්ම, හරි ක්වොලිටි, හරි මිලය. சரியான அளவு, சரியான தரம், சரியான விலை. කෙටි මාර්ගවල ලාභය ලැබෙයි. குறுக்கு வழிகளிலே லாபம் கிடைக்கும். ඒක දිග කාලයට පැවැත්වෙන ආශිර්වාද නොවේ. அது தொடர்ந்து தரித்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இல்லை. අවංකව කරමු. உண்மையாய் செய்வோம். අපේ ජීවිත ලොකු ආශිර්වාද වේ. எங்க வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதம். පොඩි දෙයට අවංක වෙන ලොකු දෙයට අධිපති කරයි. சிறிய காரியத்துக்கு உண்மையாயிருங்கள், பெரிய காரியத்துக்கு தேவன் அதிபதியாக்குவார். තුන්වෙනි එක மூன்றாவது காரியம், දෙවියන් වහන්සේව ප්‍රථම තබන්න. தேவனை முதலிடத்திலே வையுங்கள். බිස්නස් කරන අපි දෙවියන් වහන්සේ ෆස්ට් තබමු. வியாபாரம் பண்ணி நாம் தேவனை முதலிடத்திலே வைப்போம். வியாபாரம் பண்ணுற நாங்கள் தேவனை முதலில் வைப்போம்.
මතයෝ 6:33 සඳහන් කරලා තියෙනවා. மத்தேயு 6:33 கூறுகிறது ප්‍රථම දේව රාජ්‍ය සහ ධර්මිෂ්ඨ සමසොයන ඒ විට මේ සියල්ලම ඔබට ලැබේ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். බිස්නස් ෆස්ට් නොවේ. பிசினஸ் දෙවියන් වහන්සේ ෆස්ට්. பிசினஸ் ஃபர்ஸ்ட் அல்ல, தேவனே ஃபர்ஸ்ட். දෙවියන් වහන්සේව ප්‍රථම තබන කිසිම මිනිසෙක්ව උන්වහන්සේ කවදාත් අත්හරින්නේ නැහැ. தேவனை ஃபர்ஸ்டாய் முதலிடத்திலே வைக்கிற எந்த ஒரு மனுஷனையும் தேவன் கைவிட்டதில்லை. මුදල ලැබුණම பணம் கிடைத்ததும் අපි ප්‍රථම දසෙන් කොටස දෙනවා. நாங்கள் முதலாவது தசம பாகம் கொடுக்கிறோம். මාව ඉරිදා දවස් අඬ ගන්න ඇග්‍රීමන්ට් එකට සයින් කරන්න. என்னை ஞாயிற்றுக்கிழமை அழைக்கிறார்கள், எக்ரிமெண்ட் ஒன்றுக்கு சைன் பண்ண. ඒක ලොකු බිස්නස් එකක්. அது ஒரு பெரிய பிசினஸ். අපි කියන්න අවශ්‍යයි. நாம் சொல்ல வேண்டும், ඒක අපිට ඉරිදා එන්න බෑ සවුන්ද එන්න කියලා. அந்த காரியத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது, திங்கள் வருகிறேன். ඔබ එමේ කියන මොහොතේ நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது එයා ඒ බිස්නස් එක උස්සලා වෙන කෙනෙක් දුන්නා. அந்த வியாபாரத்தை எடுத்து அவர் வேறொருத்தருக்கு ඒක கொடுத்தார். තමයි ඔබට ලැබෙන ලොකුම chance එක. அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற பெரிய chance. දෙවියන් වහන්සේ දෙසා යමක් නැති වුණත් ඒක 100 ගුණෙන් ඔබට ලැබේ. தேவனுக்காக ஒன்று இழக்கப்பட்டால் அது நூறத்தனையாக உங்களுக்கு வந்து දෙවියන් சேரும். වහන්සේ දෙසා නැති වෙන්න පුරුදු වෙන්න. தேவனுக்காக இழக்க கற்றுக்கொள்ளுங்கள். ඉරිදා කිසි වැඩක් කරන්න යන්න එපා. ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையும் செய்ய போக வேணாம். දේ පරක් වෙලා නැගිට්ටා. காலையிலே தாமதித்து ඒ எழுந்தீர்கள். නිසා බයිබලෙ කියන වෙලාව නෑ, යාක්ෂා කරන වෙලාව எனவே නෑ. வேதத்தை வாசிக்கவோ ஜெபிக்கவோ நேரமில்லை. මේක පැත්තකට දාන්න වඩා இதை ஓரம் கட்டுவதை விட අර බිස්නස් එක පැත්තකට දාන්න. அந்த பிசினஸ் ஓரம் கட்டுங்க. දෙවියන් වහන්සේට ප්‍රථම තැන දෙන්න. தேவனுக்கு முதலிடத்தை கொடுங்கள். දෙවියන් වහන්සේ කවදාත් ඔබ අත්හැරෙන්නේ නෑ. தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஏன்? ඔබ දෙවියන් වහන්සේව අත්හැරේ නෑ. நீங்கள் தேவனை கைவிடவில்லை. දෙවියන් වහන්සේ ඔබ අත්හැරෙන්නේ නෑ. தேவனும் உங்களை கைவிட மாட்டார். අතර වෙන එක நான்காவது காரணம், එඩිතරව මාන්සි වෙලා වැඩ කරන්න. கஷ்டப்பட்டு කඩිනමයි. கடினமாய் உழையுங்கள். உழையுங்கள். කඩිසමෙන් වැඩ කරන්න. கடினமாய் உழையுங்கள். මාන්සි වෙන්න එපා. කඩිසමෙන් වැඩ කරන්න. கடினமாய் உழையுங்கள். කම්මැලිකම අයින් කරන්න. சோம்பல் தனத்தை எடுத்து போடுங்க. කම්මැලි වෙන්න එපා. சோம்பேறியாக வேணாம். මගේ චර්ච් සේවය මම කම්මැලි වෙන්නේ නෑ. ஏன் ஊழியத்தில் ஒரு நாளும் நான் சோம்பலா இருக்க මම மாட்டேன். ජිම් එකට යන එකේ කම්මැලි නෑ. நான் ஜிம்முக்கு போவதில் சோம்பலா இருக்க மாட்டேன். මම මගේ වැඩ මේ කඩිසමෙන් කරනවා. நான் என்னுடைய வேலைகளை நான் மிகவும் கடினமாய் செய்கிறேன். ඉතෝපදේශ 10 අතර நீதிமொழிகள் 10:4 අලස අතකින් ක්‍රියා කරන්නා දිලිඳු වන්නේය. சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். ඔබ දුප්පත් වෙයි. நீங்கள் ஏழையாவீர்கள். සමහරය වැඩට යන්නේ පරක්කු වෙලා. ஒரு சிலர் இருக்கிறார்கள், வேலைக்கு போவதே சுணங்கிதான். සමහරය ඒගොල්ලන්ගේ වැඩ පොළට යන්නෙත් නෑ. சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் வேலை செய்கிற ஸ்தலத்துக்கு போகவும் மாட்டார்கள். 10 11 වෙනකන් ඇඳේ පෙරලනවා. 10, 10:30, 11 மணி வரைக்கும் கட்டிலே பிறழுவார்கள். මට දන්න උඟාක එහෙම ඉන්නවා. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. සමහරට ඔබ සල්ලිකාරයෙක් වෙලා ඇති. சில நேரங்களில் நீங்கள் பணக்காரர் ஆகி இருக்கலாம். එහෙම ඇඳේ ඉඳලම මෙච්චර සල්ලි නම් ඔබ වැඩ කරලා තිබුණා කොච්චර සල්ලිද? நீங்கள் அந்த கட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே அவ்வளவு பணம் என்றால் வேலை செய்தால் இவ்வளவா இருக்கும். කඩිසමෙන් වැඩ කරන්න. கடினமாய் வேலை செய்யுங்கள். ඊළඟ පදේ සඳහන් කරලා තියෙනවා අර්ථ වශයෙන් උත්සාහය ඇත්තාගේ අස්තය ධනය උපදවන්නේය. சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ඒක ඇති කරයි. அது உண்டாக்கும். වැඩ කරන්න. வேலை செய்யுங்க. මාංශ වෙලා වැඩ කරන්න. கஷ்டப்பட்டு கடினமாய் ඔබට வேலை செய்யுங்க. විශාල මුදලක් ලැබෙයි. உங்களுக்கு பெரிதான பணத்தொகை ඔබ පොඩි கிடைக்கும். කඩයයි කළේ. நீங்க சின்ன கடை தான் செஞ்சீங்க. මට දන්නේ කම්ම කෙනෙක්. எனக்கு தெரிஞ்ச ஒரு தாய் උදේම නැගිටිනවා. කාලෙල එළඹ අතු ගන්නවා. කූටුවක්. කඩේ ලස්සන කරනවා. கடை business அழகுபடுத்துவாங்க, කළා. வியாபாரம் செய்தார். අද විශාල ලෙස ඇවිල්ලා තියෙනවා. இன்று பெரிதாய் வளர்ந்திருக்கிறார். අද ආශිර්වාද වෙලා තියෙනවා. இன்று ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். එයාගේ දරුවනේ ව්‍යාපාර කරනවා. அவர்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது அந்த ඒකයි வியாபாரம் සඳහන් செய்கிறார்கள். කළ තියෙන ඉතෝපදේශ 22 29 அதுதான் நீதிமொழிகள் 22, 29 கூறப்படுகிறது. 22 29 තමාගේ වැඩෙහි දක්ෂ වූ මනුෂ්‍යයෙකු දකින්නෙහිද ඔහු පහත් අය ඉදිරියෙහි නොව රජුන් ඉදිරියෙහි සිටින්නේය. தன் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசலுக்கு முன்பாக நில்லாமல்
ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். එයා රජ්ජුන් ඉදීන්දී. அவன் ராஜாக்களுக்கு முன்பாக ඔබ ලොකු ලොකු තැන්වල ඉඳී. நீங்க பெரிய பெரிய இடத்துல ඔබගේ இருப்பீங்க. වැඩ මාංශලා කරන්න. உங்க வேலைகளை கடினமாய் செய்யுங்கள். අද තීරණයක් ගන්න. இன்று தீர்மானியுங்கள். මම කඩිසමෙන් වැඩ நான் කරනවා. கடினமாய் வேலை මම செய்வேன். දුවනවා. நான் அதிகமாய் ஓடுவேன். ඒක තමයි ආශිර්වාදය. அதுதான் ஆசீர்வாதம். පාස්ටර් කියන වැඩේ දුවන්න එපා කියලා දැන් අද මේම කතා කරනවා. பாஸ்டர் சொல்லுவாரு நேரத்தோட அதிகமா ஓட வேணும்னு இப்ப அதிகமா ஓடுங்கிறாரு. අවුරුදු 7ක් හොඳට වැඩ කරන්න. 7 வருஷம் நன்றாய் வேலை செய்யுங்க. අවුරුදු 7ක් හොඳට බිස්නස් කරන්න. 7 வருஷம் நன்றாய் பிசினஸ் பண்ணுங்க. ඊට පස්සේ அதன் பின்பு හොටෙල් එකේ නිදාගෙන ඇඳේ එළියේ කුඩේයට සතුට ජීවිතයක්. ஹோட்டலிலே கட்டிலே தூங்கிக் கொண்டு வெளியே குடைக்கு கீழே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழுங்க. ඒක තමයි ලයිෆ් එක. அதுதான் வாழ்க்கை. ඊට පස්සේ ඔබ වැඩ කරන්න අවශ්‍ය නැහැ. அதன் பின்பு நீங்க வேலை செய்ய தேவையில்ல. ව්‍යාපාරේ වෙලාව වැදගත්. வியாபாரத்திலே நேரம் ரொம்ப முக்கியம். වෙලාවට වැඩ. நேரத்துக்கு வேலை. පාරිභෝගිකයව ගෞරව කරන්න. நுகர்வோரை கொள்வனவு செய்வோரை மதியுங்கள். යව ගෞරව කරන්න. அவரை மதியுங்கள். 3 மூன்றாவது ටිකට ඉගෙන ගන්න. தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். වෙලාව මේන්ටේන් කරන්න. நேரத்தை மெயின்டைன் பண்ணுங்க. එන කෙනාව ගෞරව කරන්න. வாரவரை மதியுங்க. මොනවා ඉගෙන ගන්න. ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள். කොහොමද ඉස්සරහට යන්නේ? எப்படி முன்னேறுவது? ආමේන්. ஆமென். පස්වෙනි එක. ஐந்தாவது காரியம் ණය හරි ආකාර පාලනය කරන්න. கடனை கவனமாக கையாளுங்கள். හිතෝපදේශ 22:7 நீதிமொழிகள் 22:7 වස්තුකාරයා දිලිඳුන් කෙරෙහි ආණ්ඩු කරන්නේය. ණය ගන්නා ණය දෙන්නාට මෙහෙකරුවෙක්ය. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கியவன் கடன் கொடுக்கிறவனுக்கு அடிமை. ණය ගත්තම கடன் எடுத்ததும் ණය දුන්නට කියන්න කියලා වාල්ලෙක් වෙනවා. கடன் கொடுத்தவனுக்கு சொல்லுங்க சொல்லுங்கன்னு அடிமையாகிறான். නමුත් හැම ණයකාරයෙකුත් මෙන්න මේ. அப்படி என்று அதாவது எல்லா கடன்காரனும் இப்படி அல்ல. හොඳ ණය තියෙනවා නරක ණය තියෙනවා. நல்ல கடனும் உண்டு, கெட்ட கடனும் உண்டு. ඒක නම වෙන දවසක් කතා කරනවා. அது குறித்து நான் இன்னொரு நாள் பேசுறேன். අපි යමක් ඉතන්න නැතුව කල්පනා කරනත ප්ලෑන් නැතුව ණයක් ගත්තත් ඒක අපේ ව්‍යාපාරත් නැති කරයි අපේ පවුලත් නැති කරයි. நாம் ஒன்றை யோசிக்காமல் சிந்திக்காமல் ஒரு கடனை எடுத்ததும் நம்முடைய வியாபாரத்தையும் இல்லாமலாகவும் நம்முடைய குடும்பமும் இல்லாமல் போகும். ඒක නැති වෙයි. அது அழிந்துவிடும். මොනවාද පාස් හොඳ ණය? பாஸ்டர் அப்படின்னா என்ன இந்த நல்ல கடன்? කාර් එකක් ගන්න ඕනේ. ஒரு காரை எடுக்கணும். සල්ලි එකතු කරලා பணத்தை சேர்த்து சேர்த்து අවුරුදු 5කින් පස්සේ කාර් එකක් ගන්නවා. 5 வருடம் கழித்து ஒரு காரை எடுக்கிறீர்கள். එතකොට බස් එක යනවා. එතකොට අපි බස් එක යනවා. அந்த நேரத்தில் நம்ம பஸ்ல போறோம், අපි මාංශ වෙනවා. நம்ம கஷ்டப்படுறோம். නමුත් ஆனாலும் අපි ලෝන් එකක් කරන් நாம் ஒரு லோனை எடுத்து දැන්ම කාර් එකේ වාඩි වෙනවා. இப்பொழுதே காரிலே உட்கார்ந்து கொள்றோம். අර එකතු කරලා ගෙදර තියෙන්න වඩා சேர்த்து சேர்த்து அந்த வீட்டில் வைக்கிறது விட අවුරුදු 5කින් ඒ ණය දීලා ඉවරයි. 5 வருடத்திலே அந்த கடனை கொடுத்து முடிந்தாச்சு. එතකොට අවුරුදු 5කින් නොවේ මම කාර් ගත්තේ. நான் அப்படின்னா 5 வருஷம் கழித்தல்ல நான் அந்த காரை දැන්ම எடுத்தேன். මම කාර් එක ගත්තා. இப்பவே நான் காரை எடுத்தேன். ඒකට හොඳ ණය කියනවා. அதுக்கு நல்ல கடன் என்று சொல்வார்கள். අවුරුදු 10කින් පස්සේ ගියක් ගන්නවා. 10 வருஷத்துக்கு பின்பு ஒரு வீட்டை எடுப்பார். නමුත් දැන්ම ගේ අරන් இப்பொழுதே அந்த வீட்டை எடுத்து අපි ණය ගෙවාගෙන ඉන්නවා. நாம் கடனை செலுத்திக் கொண்டே இருக்கிறோம். ඒක හොඳ ණය. அது நல்ல கடன். දැන් අවුරුදු 10කින් ගියක් ගන්නවා කියන මනුස්සයා இப்ப 10 வருஷத்துக்கு பின்பு அந்த வீட்டை எடுக்கிற மனுஷன் එයා සමාල්ට ගන්න නැතුව තියයි. சில நேரம் எடுக்காமலும் விடலாம். සල්ලි එකතු කරලා ඒක නාස්ති කරලා තියයි මොනාරි වෙන දෙයකට වියදම් කරා. பணத்தை செலவழித்து அது வீணடிச்சிருக்கலாம், இல்லாட்டி வேறொரு காரியத்துக்கு දැන්ම செலவழிக்கலாம். ගේ ගත්තම ஆனால் இப்பொழுதே வீட்டை எடுத்தால் අපේ වියදම් අපි පාලනය කරනවා. எங்க செலவை நாங்கள் கட்டுப்படுத்துவோம். පැහැදිලි? உங்களுக்கு தெளிவா තව උගත් දේවල් තියෙනවා. இன்னும் நிறைய காரியங்கள் ඒක இருக்கு. නොවේ මගේ කතාව. அதல்ல என்னுடைய கதை. 6 වෙනි එක. 6வது காரியம் මුදල යාපත් ලෙස පාලනය කරන්න. பணத்தை நல்ல நிர்வாகமாய் கையாளுங்கள். ඔබ
සල්ලි වලට අයිතිකාරය නොවේ. நீங்கள் பணத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, ඔබ සල්ලි වලට කලමනාකාරයා. நீங்கள் பணத்துக்கு நிர்வாகியா இருக்கிறீர்கள். අයිතිකාරය උන්වහන්සේ. சொந்தக்காரர் அவர்தான். උන්වහන්සේ දෙනවා. அவர் கொடுப்பார், අගේ ලස්සනට කලමනා කරනවා. அதை அழகாய் நிர்வகிக்கிறோம். මට මේ මාසේ ලක්ෂයක් හම්බුණා. எனக்கு இந்த மாதம் 1,00,000 கிடைத்தது. ඒක මගේ ලාභය. அது என் லாபம். 10%ක් 10ல் 100க்கு 10 දසෙන් ගොස් දුන්නා. நான் தசம பாகம் கொடுத்தேன். අනුවෙන් 90லே 120ක් 100க்கு 20 එකතු කරනවා. நான் சேமிக்கிறேன். එකතු කරන එක මෝඩ වැඩක්. சேமிப்பது முட்டாள்தனம். ආයෝජන උදෙසා එකතු කරොත් ඒක බුද්ධිමත්. முதலீடுக்காக சேமித்தால் அது புத்தி. 120ක් මම එකතු කළා. 100க்கு 20 நான் சேர்த்தேன். ඉතුරු 70 மிகுதியா இருக்கிற 70லே මම බිල් ටික ගෙව්වා. நான் பில்களை கட்டினேன். ඉතුරු එකේ ජීවත් වෙන්න පුරුදු වුණා. மிகுதியிலே வாழ படித்துக் கொண்டேன். ඒක තමයි බුද්ධිමත්. அதுதான் ஞானம். අපි කලින්ම වේදම් කරනවා. நாங்க முன்கூட்டியே செலவழிக்கிறோம். 10ක් දෙනවා දෙවියන් වහන්සේට. 10 தேவனுக்கு கொடுக்கிறோம், 20ක් අප එකතු කරනවා. 20 நாம் சேர்க்கிறோம். ගෙවල් කුලී කරන් බිල් ඔක්කොම බිල් ටික ගෙවනවා. வீட்டு கூலி, கரண்ட் பில் எல்லா பில்லையும் கட்டுறோம். ඉතුරු සල්ලි වලින් மிகுதியான பணத்திலே මාසෙට කොහමද ජීවත් වෙන්නේ? ஒரு மாதத்துக்கு எப்படி வாழலாம்? හැමදාම කුකුල් මස් කනවද කවුල කනවද? ஒவ்வொரு நாளும் கோழி இறைச்சி சாப்பிடுவதா இல்லாட்டி கருவாடும் சாப்பிடுவதா? හැමදාම එළිය කනවද නැත්නම් මාස සතියට එකපාරක් කනවද? எந்த நாளும் வெளியில இருந்து சாப்பாடு கொண்டு வருவோமா இல்லாட்டால் கிழமைக்கு ஒருக்க சாப்பாடு எடுக்கிறோமா? එක පාලනය කරන්න. அதை நிர்வகிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ තමයි අයිතිකාරයා. தேவன் தான் சொந்தக்காரர். වීදම පාලනය කරන්න. சிலுவை நிர்வகித்துக் கொள்ளுங்கள். අනවශ්‍ය වීදම් නැති කරන්න. வீணான செலவுகள் வேண்டாம். ආයෝජන කරන්න. முதலீடு செய்யுங்கள். දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරයි. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ආමේන්. ஆமென். අත්වෙන එක ஏழாவது, ඔබ ආශිර්වාද ලෙස සිටින්න. நீங்கள் ආශිර්වාද මංගලங்க. ලූකයි 38 සඳහන් කරලා තියෙනවා. லூக்கா 6:38 சொல்லப்படுகிறது, දෙන්න. கொடுங்கள் එවිට නුඹලාට දෙන්න. அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். කණ්ඩායම් දෙකට දෙන්න. 2 குழுக்கு கொடுங்க. එකක් දේව රාජ්‍යයට. ஒன்று தேவராஜ்யத்துக்கு, එක නැති අයට. இரண்டாவது ஏழை எளியவர்களுக்கு. ඔබ මේ දෙකම දුන්නේ නැත්නම් நீங்கள் இந்த ரெண்டையும் கொடுக்காவிட்டால் ඔබ උදෙසම ඉන්නවා නම් உங்களுக்காகவே நீங்கள் இருப்பீர்கள் එන என்றால், ඔබට ප්‍රශ්නයක් වෙයි. அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை පාස්ටර් வரும். මට ගොඩක් ප්‍රශ්න තියෙනවා. பாஸ்டர், எனக்கு நிறைய உங்களுக்கு பிரச்சனை அவசியතා இருக்குது. තියෙනවා. எனக்கு தேவைகள் நிறைய இருக்கு. මම ඉස්සල්ලාමගේ බිස්නස් එකේ මාව ඔක්කොම හරි ගස්සන්න. முதலாவது என் வியாபாரத்துல என்ன நான் சரிப்படுத்திக் கொள்கிறேன். නෑ. இல்ல, ඔයාගේ ව්‍යාපාරේ මුදල් ලැබෙන එක ඇත්තයි. உங்க வியாபாரத்துல பணம் வருவது உண்மை. හැබැයි එතනින් ලැබෙන්න වඩා ஆனாலும் அங்கிருந்து கிடைப்பதை விட එතනින් ලැබෙන එකෙන් அங்கிருந்து கிடைப்பதிலே ඔබ දෙවියන් වහන්සේට நீங்கள் தேவனுக்கும் දුප්පතාට දෙන මොහොතේ ஏழைக்கும் கொடுக்கும் பொழுது මෙතනින් ලැබෙන්න වඩා විශාල මුදල් දෙවියන් වහන්සේගෙන් ඔබට ලැබෙයි. இங்கிருந்து கிடைப்பதை விட பெரிதான ஒரு பணத்தொகை தேவனிடத்திலிருந்து கிடைக்கும். අපේ මුදල් උගාකයට ආශිර්වාද වෙන්න ඕනේ. எங்கள் பணம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க අටවෙනි வேண்டும். එක. எட்டாவது, බය නැතුව ඇදෙල්ලෙන් ඉස්සරහට යන්න. பயப்படாமல் விசுவாசத்தோடு முன் செல்லுங்கள். රටේ ආර්ථික වෙනස් වෙන්න පුළුවන්. பொருளாதாரத்தில் நாட்டு பொருளாதாரம் மாறி මම இருக்கலாம். කලින් කියපු අතමාරිනම් நான் முன்பு சொன்ன ஏழும் சரி என்றால் බය වෙන්න එපා. பயப்பட வேண்டாம். මගේ ජීවිත ලොකු වැටීම් ඇවිල්ලා තියෙනවා. என் வாழ்க்கையில கூட நிறைய வீழ்ச்சி මම வந்திருக்கு. කවදාත් බය වෙලා நான் නැහැ. ஒரு நாளும் பயந்ததில்லை. ආණ්ඩු වෙනස් වෙන්න පුළුවන්. அரசாங்கம் மாறலாம், වර්ල්ඩ් මාකට් එක වැටෙන්න පුළුවන්. வேர்ல்ட் மார்க்கெட் வீழ்ச்சி නමුත් அடையலாம். දෙවියන් වහන්සේ වෙනස් වෙන්නේ නැහැ. ஆனால் தேவன் மாறுவதில்லை. දෙවියන් වහන්සේ අප සමග ඉන්නවා. தேவன் நம்மோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ ආලේප මාගාව තියෙනවා. தேவனுடைய அபிஷேகம் என்னோடு இருக்கிறது. හැබැයි ව්‍යාපාරයක් මිතා ගන්න. எல்லா வியாபாரிகளும் நினைத்துக் கொள்ளுங்கள். පාස්ටර් කියන්නේ කැඳවීමක්. பாஸ்டர் சொல்வது ஒரு அழைப்பு, ව්‍යාපාරයක් කියන්නේ කැඳවීමක්. வியாபாரி என்பது ஒரு அழைப்பு. පාස්ටර් සමග කොහොම දෙවියන් වහන්සේ ඉන්නවද? ඒ දෙවියන් වහන්සේම ඔබ සමගත් ඉන්නවා. பாஸ்டரோடு எப்படி தேவன் இருக்கிறாரோ அதே தேவன் தான் உங்களோடு இருக்கிறார். ගීතාවල 37:25 සඳහන් කරලා තියෙනවා. சங்கீதம் 37:25 சொல்லுகிறது, නිතර අදවතේ තියාගන්න. ஒவ்வொரு நேரம் இதயத்தில் வைத்துக் මම கொள்ளுங்கள். යවනව සිටියෙමි. நான் இளைஞனா இருந்தேன், දැන් මාළුව සිටිමි. இப்பொழுது முதிர் வயது உள்ளவனானே. එසේ වේනමුත් ஆனாலும் ධර්මිෂ්‍ය අත්හැරනු ලැබූ බවත් නීතිමාන්. ඔහුගේ වංශය කෑම ඉගෙන බවත් නුදුටුමි. நீதிமான் அப்பத்துக்காக அலைந்ததும்
அவன் சந்ததி அப்பத்துக்கு இருத்தியிருந்ததும் நான் காணவில்லை. මගේ කාරණා 8ක් ඔබ ගාව තියෙනවා නම් என்னுடைய இந்த 7 காரியங்களும் உங்களிடத்தில் ඔබ බය වෙන්න இருக்கிறது. එපா. நீங்கள் பயப்பட ඔබ வேண்டாம். කවදාත් වැටෙන්නේ නැහැ. நீங்க ஒரு நாள் ඔබ விழுவதில்லை. කවදාත් වැටෙන්නේ නැහැ. ஒரு நாள் விழமாட்டீர்கள். යේසුස්ගේ නාමයෙන් මා ආශිර්වාද කරනවා. இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். අන්තිම கடைசி காரியம் 9 වෙනි එක. 9வது, ඔබගේ ව්‍යාපාරය එක සාක්ෂියක් විය යුතුයි. உங்கள் வியாபாரம் ஒரு சாட்சியா இருக்கட்டும். ඔබ කැඳවීමක් நீங்கள் ஒரு அழைப்பு, ඒක සාක්ෂියක් වෙන්න ඕනේ. அது சாட்சியா இருக்க வேண்டும். යේසු ජීවමානයි. இயேசு ஜீவன் உள்ளவர். ඔයාට දන්නවා දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරයි. உங்களுக்கு தெரியுமா, தேவன் ஆசீர்வதிப்பார். මේම ඔබ සාක්ෂි දරන්න ඕනේ නැහැ. இப்படி நீங்கள் சாட்சி கூற தேவையில்லை. මනුෂ්‍යයන් ඔබව බලන මොහොතේ மனிதர்கள் உங்களை கவனிக்கும் பொழுது, ඒක ක්‍රිස්තියානි බිස්නස් කාර්යකව බලන මොහොතේ ஒரு கிறிஸ்தவ வியாபாரியை மனிதர்கள் கவனிக்கும் பொழுது, ඔබගේ අවංකකම දකින මොහොතේ உங்களுடைய நேர்மையை பார்க்கும் பொழுது, உண்மையை பார்க்கும் பொழுது ඒක සාක්ෂියක් වේ. அது சாட்சியாக மாறும். ඔබ කියපු වචනය හරියට ඉෂ්ට කිව්වත් ඒක පුදුම සාක්ෂියක් වේ. நீங்கள் சொன்ன வார்த்தையை சரியாய் நிறைவேற்றினால் அதுவே பெரிய சாட்சியாக. මිනිස්සු කතා කරයි. மனிதர்கள் பேசுவார்கள், මෙයා රවටන්නේ නැහැ. இவர் ஏமாற்ற மாட்டார், මෙයා අවංකයි. இவர் உண்மையுள்ளவர். එසේ කියන මොහොතේ அப்படி சொல்லும் பொழுது ඔබගේ ව්‍යාපාර දියුණු වේ. உங்க வியாபாரம் முன்னேறும். මෙයා මාර විදිහට දියුණු වෙනානේ. இவர் எப்படி முன்னேறி இருக்கிறார்? මෙයා ගාව දෙවියන් වහන්සේ ඉන්නවා. இவரோடு தேவன் මේ இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ජීවමානයි. இந்த தேவன் මේ දෙවියන් ஜீவனுள்ளவர். වහන්සේ ගාව ආවත් අපි ආශිර්වාද වේ. இந்த தேவனிடத்திலே வந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ව්‍යාපාරම සාක්ෂියක්. வியாபாரமே ஒரு ඔබ කතා சாட்சியாக. කරන්න ඕනේ. நீங்க பேச ඔබගේ தேவையில்லை. බිස්නස් කතා உங்க කරයි. வியாபாரம் பேசும். ඒක තමයි සුභාරංශයේ බලය. அதுதான் சுவிசேஷத்தின் வல்லமை. හalleluya. ஹalleluya. අපි දෙවියන් වහන්සේ අපේ බිස්නස් පාර දෙමු. நாம் தேவனுக்கு எங்கள் வியாபாரத்தை ஒப்பு கொடுப்போம். අපේ කඩ අපේ ඔෆිස් එක අපි වැඩපොළ ස්ථානය හැම දෙයක් තුල දෙවියන් වහන්සේගේ මහිමය එළිදරව් වෙන්න நம்முடைய ඕනේ. கடையா இருக்கலாம், நம்முடைய ஆபீஸா இருக்கலாம், நாம் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், இவை அனைத்திலும் தேவ நாமம் மாத்திரமே மகிமை பெற මම வேண்டும். යේසුස්ගේ නාමයෙන් ඔබ ආශිර්වාද කරනවා. நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை ඔබගේ දෑත ஆசீர்வதிக்கிறேன். ක්‍රියාවල් දෙවියන් වහන්සේ අද සිට දැන් සිට ආශිර්වාද කරනසේක්වා. நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்துக்கு இன்று முதல் இந்த நிமிஷத்துல இருந்து தேவ ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ඔබ නැති කළව හැම දෙයක්ම ස්වාමීන් වහන්සේ අලුත් ලාභයක් හැටියට උන්වහන්සේ ලබා දෙනසේක්වා. நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் தேவன் ஒரு புதிய லாபமாய் உங்கள் கையிலே கொடுப்பாராக. ඔබගේ දක්ෂතාවයෙන් නොවේයි. உங்கள் திறமைகள் அல்ல, දෙවියන් වහන්සේගේ බලය. தேவ வல்லமை. මේ 2026 ජූලයි මාසයේ ඔබගේ ව්‍යාපාර තුල ගලා එන පිණිස ආශිර්වාද இந்த කරනවා. 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலே உங்கள் வியாபாரத்துக்குள்ளே வடிந்தோடுவதாக. දේව ආශිර්වාදෙන් පිරුණ ව්‍යාපාරයක් වේවා. தேவ ஆசீர்வாதத்தினாலே நிரம்பிய வியாபாரமாய் දේව இருக்கட்டும். මහිමයක් ඔබ ගාව පැමිණෙනවා. ஒரு தேவ மகிமை உங்களுக்குள்ளே வந்து දේව බලයක් கொண்டிருக்கிறது. ඔබ තුල එනවා. தேவ வல்லமை உங்களுக்குள்ளே ඔබ තුල வருகிறது. වෙනසක් සිදු වෙනවා. உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகிறது. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் ඒ நாமத்தில் වෙනස ඔබ දැන් ලබා ගන්න. அந்த மாற்றத்தை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ව්‍යාපාර තුල වෙනස සිදු වේවා. வியாபாரத்துக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாவதாக. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ව්‍යාපාර වෙනස සිදු වේවා. வியாபாரத்திலே மாற்றம் உண்டாகட்டும். මේට මුදල් ලැබේවා. இவர்களுக்கு பணம் கிடைக்கட்டும். අලුත් ශක්තියක් අලුත් බලයක් ලැබේවා. ஒரு புதிய பலனும் சக்தியும் உண்டாகட்டும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ඒසනග ආශිර්වාද இந்த කරනවා. ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். ආමේන්. ஆமென். ආමේන්. ஆமென். මේක ඔබට ලොකු ආශිර්වාදයක්. இது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். ආමේන්. ஆமென். ඔබ ලොකු දියුණුවක් වෙන්න. நீங்கள் பெரிய முன்னேற்றமாய் மாறப் போகிறீர்கள். මේක දෙවියන් වහන්සේ මට දුන්න පණිවිඩය. அது தேவன் எனக்கு கொடுத்த செய்தி. මම දෙවියන් වහන්සේගෙන් පණිවිඩයක් අරන් ඔබට කතා කරා. நான் தேவனிடத்தில் இருந்து ஒரு செய்தியை எடுத்து கொண்டு வந்துதான் உங்களோடு பேசினேன். ලබන සිකුරාදා එන්න කලින් ඔබටගේ ජීවිතේ ව්‍යාපාර ලොකු වෙනස් දකින්න. வருகிற வெள்ளிக்கிழமை வர முன்பதாகவே உங்கள் வாழ்க்கையிலும் வியாபாரத்திலும் பெரிய மாற்றம் உண்டாகும். අපි දෑතොස්වා දේව ආශිර්වාද ලබමු. අපේ පිය දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණාව, සුද්ධාත්ම සහභාගීකම දේව ආශිර්වාද ඔබ සෑම දෙනා සමග ආදත් සදාකාලටත් ඔබ සමග පැවතේවා. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியின் அந்யோன்ய தேவாசிரியம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்னும் எப்பொழுது இருப்பதாக சபை சத்தமாய் சபா சப்தே ஆமென்.